ஃபோக்கஸ் தமிழ் அரங்கத்தில் இன்று எம்மோடு இலக்கிய அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு நடராஜா முரளிதரன் அவர்கள் கனடாவிலிருந்து கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தில் இலங்கை வாழ் தமிழர் நலன்புரி அமைப்பின் உலக ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ் சிவநாதன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வழமையான இந்த சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம். நன்றி சத்யபாலன். நன்றி முரளி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. ஃபோக்கஸ் தமிழ் வானொலி அன்பர்களே, இன்று நாங்கள் வழமை போல் இந்த நிகழ்ச்சியை ஒன்று விட்ட ஞாயிற்றுக்கிழமையில் நடத்துவதாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் வர்றபடியால் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இன்றும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று முடிவெடுத்ததின் பிரகாரம் நாங்கள் நடராஜா முரளிதரன் எனது சிறுபாலிய தோழரை அழைத்து வந்துள்ளேன். இன்று உங்கள் மக்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நன்றாக கொண்டு போகணும் என்றதற்காக, குறிப்பாக நாங்கள் இலங்கை வாழ் நலன்புரி மக்கள் வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா, நாங்கள் எங்கள் அமைப்பு குறிப்பாக 13ஆம் திருத்தத்தையும் இலங்கையில் வாழும் மக்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியையும் உருவாக்க வேண்டும் என்றதன் பொருட்டு போன வருஷம் இதை தொடங்கினோம். அதன் பொருட்டாக மாநசபையும் 13ஆம் திருத்தமும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பல தொழில்களையும் வேலைகளையும் அரசியல்வாதிகளுடன் செய்து சமூக தொண்டருடன் செய்தோம். அதன் பொருட்டாக எனது நண்பன் முரளி கனடாவில் வசிக்கின்றார். அவரோடையும் இதை பற்றி நாங்கள் தொடங்கிய காலத்தில் கருத்தாளரோடு செய்தோம். அவர்களும் அங்குள்ள சில அமைப்புகளும் எமது WGTSL-க்கு ஆதரவு தந்தார்கள். அதாவது மக்களுக்கு இருக்கிற ஒரு தீர்வாவது முதலில் எடுத்து அதன் மூலம் அடுத்த கட்ட நிகழ்வாக நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றதுதான் நமது WGTSL-இன் நோக்கம். அதில் எந்தவித அரசியல் பின்னணியும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்தந்த காலகட்டங்களில் உள்ள அரசியல்வாதிகளுடன் அரசாங்கத்தோடையும் எங்களால் முடிந்த அளவு தொடர்புகளை ஏற்படுத்தி அதில் நடக்க வேண்டியதில் நடப்பதான் நமது நோக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் ஒரு புதுவிதமானதாக யோசித்தோம். ரெண்டு பேரை கொண்டால் நீண்டு ஒயில் மண்டதின் காரணம் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்க்காக கிரியாக நாங்கள் செய்து உங்கள் நேரங்களை வீணடிக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக முரளியை அழைத்துள்ளேன். முரளியின் பாகங்களில் நாங்கள் முதலில் இலக்கியம், சமூக நீதியியல், சமூக வேலைகள் திட்டங்களையும், பிறகு நாங்கள் அரசியலையும் கரைத்து நாங்கள் ஒரு கலந்தால் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்த பின்னர் ஒரு அரை மணித்தியால 35 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கும் பொழுது நாங்கள் அதுக்கேற்ற பதிலை நானும் சத்யபாலனும் முரளியும் உங்களுக்கு விருப்பமான கேள்விகளுக்கு பதிலை தருவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம். ஓகே, முதலாவதாக நான் முரளியை சொல்ல வேண்டும் என்றால், நடராஜா முரளிதரன் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ அல்லாட்டால் சுவிஸ் முரளி என்று கேள்விப்பட்டீர்களோ கனவேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமட்டிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நானும் முரளி என்றுதான் நாங்கள் போய் வகாலமாக இருந்தோம். அதாவது நானும் முரளியும் நடேஸ்வரா கல்லூரியில், முரளி தையிட்டியை சேர்ந்தவர், நான் நடேஸ்வரால் படிக்கும் பொழுது நானும் முரளியும் சின்ன பருவம், அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு மட்டும் படித்தோம். பிறகு O லெவலில் நாங்கள் 2 பேரும் படித்தோம். ஒரே டியூஷன் மாஸ்டர்கிட்டே டியூஷன் எடுத்தோம். அப்படி எங்கள் பள்ளி பருவம் இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்தந்த வாழ்க்கை தரங்களில் நான் 74ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்னும் முரளியை நேர காணவில்லை. அதான் எங்கள் தமிழ் மக்களின் நாங்கள் ஒவ்வொரு இடமா பிரிந்து சென்று 75ஆம் ஆண்டு தான் நாங்கள் 1975 நாங்கள் அந்த காங்கேசுந்தர ராஜநாயகி தியேட்டர் காத்தலிங்கம் கடை, காங்கேசுந்தர சந்தைக்கு பக்கத்திலே எங்களுடைய நாகராஜா மாஸ்டர் நாகராஜா மாஸ்டரோட உண்டாகி அங்க இருந்தேன். அங்க வாழ்ந்தேன். எனக்கு பக்கத்துலதானே வீடு. அப்ப நான் அங்கேயே அவரோட வாழ்ந்தேன். ஞாபகம் இருக்குதானே, எங்க வீட்டில இருந்து நாகராஜா மாஸ்டர் நடை தூரம். நீங்க வெளிச்ச வீடு, காங்கேசுந்தர பஸ் நிலையம் எல்லாம், அது பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் நடைபூரம், எல்லாம் 200 ஏரியாவுக்குள்ளேயே அமைந்துள்ள இடங்கள், வீடுகள். அப்படி நாங்கள் சின்ன பருவத்தில் மீட் பண்ணோம். ஆனால் இன்னும் முரளியை நான் நேரடியாக மீட் பண்ணவில்லை. ஆனா முரளி
கனடாவுக்கு வந்த காலத்திலிருந்து கனடாவில் இருந்து அடிக்கடி நாங்கள் தொடர்பு கொண்டுள்ளோம். ஆனால் முரளியின் அரசியல் கனடாவை விட்டு வெளிக்கடையிலாதான் இப்ப நீங்க உங்கள மாதிரியானாக்கள் திரும்ப பெற்றாக்கள் பாஸ்போர்ட் உள்ளாக்கள்லாம் நீங்க வந்து போகணும். உங்களுக்கு ஒரு முரளிக்கு ஒரு சந்தர்ப்பம் தார நீங்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்கு. சரியா? ஓகே. அப்ப தற்சமயம் முரளியின் நானும் எத்தனையோ கதைகள் கதைக்கிறாங்க. இலக்கியம், தமிழ்ல அரசியலை பற்றி கதைக்கிறதால நான் முரளியை ஆஸ்திரேலிய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வானொலி மூலமும் ஜூம் மூலம் எங்க பருவகாலத்தையும் அரசியலையும் இலக்கியத்தையும் அறிமுகப்படுத்துவோம் என்ற நோக்கத்திற்காண்டி முரளி ஒரு விடுதலை போராட்டத்தில் ஒரு மும்முரமான ஆள். தமிழ் விடுதலை புலிகளுக்காண்டி பல தொண்டுகளை செய்து தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்தவர். நாங்கள் இன்னொரு பக்கம் வேற விதமாக போய் சென்று நாட்டை விட்டு சென்று 77ஆம் ஆண்டில இருந்து வெளிநாடுகள் வந்து இப்படி ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றோம். அவர் இலங்கையிலிருந்து இந்தியா போய் சுவிஸ் போய் கனடாவில் வாழ்கின்றார். ஓகே முரளி, நான் இன்ட்ரோடக்ஷன் ஒரு லைட்டா தந்திருக்கிறேன். விருப்பம் என்றால் உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். இது இல்லை என்றால் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நீங்கள் நான் எப்பவுமே என்ன ஒரு ஆட்டு புளிக்க சொல்றேன். இது போதும், இதுக்கு மேல தேவையில்லை. இல்ல ஓகே, சரி முரளி. நாங்கள் முதல் காரணமா நாங்கள் இந்த உங்களோட கனடாவில் வந்து உங்களோட இப்ப நீங்கள் சுவிஸ்ல இருந்து வந்த பிறகு கனடாவில் குறிப்பாக சமூக தொண்டராகியும் இலக்கியம் எழுத்துகள்ல கூட ஆர்வம் காட்டியும் மற்றது 24 மணித்தியானம் ஓடித்தான் சமூகத்துக்காண்டி பாடுபடுகிறீர்கள் என்று எல்லாரும் சொல்லுகின்றார்கள். நீங்களும் கதை சொல்லுகின்றீர்கள். உங்களை பற்றி ஒரு சில அறிமுகத்தை தாங்கள் மக்கள் எல்லோரும் கேட்கட்டும். இல்ல, இப்ப நான் வந்து கனடாவில வந்து நிறைய ஒரு கனடிய அரசால் வந்து நிறைய கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்பவன். எனக்கு நிறைய பிணை நிபந்தனைகள் நிறைய இருக்குது. ஆகவே ஆனால் வந்து என்னன்னு சொல்றது, ஒரு கனடிய தமிழர் பேரவையின் ஒரு ஆதரவாளராக இயங்குகிறேன். இங்க உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு கனடாவுடைய அந்த நிர்வாக குழுவில் இருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இப்ப இங்கு வந்து 5 மணித்தியாலங்களில் நாங்கள் வந்து இங்க வந்திருக்கின்ற திருவோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் குவதாசனோட ஒரு சந்திப்பு கூட்டம் இருக்கின்றது எங்களுடைய நிர்வாக குழுவினுடைய. அதுக்கு செல்ல உள்ளே மற்றும் வந்து இங்க வந்து நடேசரா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் என்பது ஒரு மிகவும் ஒரு காத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கம். அதிலே ஆரம்பத்திலிருந்து நான் வந்த காலத்திலே இருந்து அதிலே ஒரு மிக ஈடுபாட்டோடு உழைத்து வருகின்றேன். நாங்கள் அங்கே உள்ள நடேஸ்வரா கல்லூரிக்கு பல வகைகளிலும் வந்து பல மில்லியன் ரூபாய்களை கொடுத்துதவி இருக்கின்றோம். கோடிக்கணக்கான பணத்தை நடேஸ்வரா ஃபண்ட் என்று சொல்லி அங்க உள்ள வங்கியில இருப்பில் வைத்திருக்கின்றோம். நிறைய வேலைகள் எங்களோடு படித்த நண்பர்கள் அச்சுட்டி என்று அழைக்கிற குமாரவுலகன், ராகு, நிர்மலன், அப்படி பலர் இங்கே இருக்கின்ற எங்களோட படித்த ஒரு இன்ஜினியர் இருக்கிறான் ஸ்ரீதரன் என்று சொல்லி, அவரெல்லாம் அங்கே இருக்கலாம் நல்லா தெரியும். ஆகவே மற்றது தையிட்டி மக்கள் ஒன்றியம் என்று சொல்லி அதை நாங்கள் கடந்த பல வருடங்களாக நாங்கள் நிர்வகித்து வருகின்றோம். அதற்கூடாக நாங்கள் இந்த நிதிகளை திரட்டி அங்கு அந்த கிராமத்தில் உள்ள எங்களுடைய கிராமங்களுக்கு தேவைகள் ஏற்படுகின்ற போது, அவசியம் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு உதவுகின்றோம். படிப்பதற்கு, பல்கலைக்கழகம் செல்வதற்கு, மற்ற சில நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்ற வகைகளில் உதவி என்று. அதைவிட காங்கிரஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்று சொல்லி ஒன்றை நாங்கள் இயக்கி வருகின்றோம். இலக்கியம் என்ற வகையிலே பல்வேறு நூல்களை, பல்வேறு விமர்சன கூட்டங்களை, பல்வேறு நூல்களை வெளியிட்டிருக்கின்றோம். பத்திரிகை நாளை என்ற ஒரு பத்திரிகை கூட 5000 பிரதிகள் கொண்ட ஒரு இலவச பத்திரிகை நடத்தினோம். ஆனால் அதை வந்து இப்போது நிறுத்தி இருக்கின்றோம். நீங்க அதில் சில பிரதிகளை நூலகம்.org போய் பார்க்கலாம். வந்து மற்றது நூல்களை வெளியிட்டு வருகின்றோம். மற்றது இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த எழுநாண்டு சொல்லி இது ஒரு கடந்த 22 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இங்கே வந்து அதை அச்சிட்டு வருகின்றோம். அது வந்து இது ஒரு டீம் பதிப்பாசிரியர் சசிவன் வந்து அது கனடாவிலே தான் அச்சிடப்படுகின்றது. இப்போ வந்து வருட இறுதியிலே நாங்கள் இதை கடந்த மாதத்தை அச்சிடுவதிலே தடங்கள் ஏற்படுகின்றது. என்னுடைய அச்சகத்தார் நிறைய அவர் 1000 கணக்கிலே கலண்டர்ஸ்களை, நாட்காட்டிகளை அடிப்பதிலே அவர் மும்முரமாக இருப்பதால் இந்த கடந்த மாத இது தடங்களாகி கொண்டிருக்கின்றது. மற்றும் பல்வேறு பணிகளிலே என்னுடைய செயற்பாடுகள் இது என்னுடைய மற்றது எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கின்றது.
நான் வந்த காலத்திலேயே மிகவும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டேன். இப்போது மகள் மரபு கல்யாணம் கட்டி பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். இரண்டாவது மகள் இன்னொரு வீட்டிலே இருக்கின்றார். மூன்றாம் மகன் கடைசி என்னுடைய ஒரு மகனும் ஒரு ஆள் வந்து கனடாவில் வந்து ஒரு ஆளை காப்பாற்ற போய் 11 வயசுல கனடிய மாநகர சபை வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல பெருந்தன் பார்க்கன்னு சொல்லி வச்சிருக்கு. நான் ஒரு சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுல இருந்தே நாடகங்களோட தொடர்பு 10 வயசுல இருந்தே இந்த தமிழரசு கட்சிக்கு பின்னால தெரிஞ்சிருக்கிறேன். என்னுடைய பேரனார் ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு பெரிய அபிமானி. இவ்வாறு பிறகு தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, பிறகு வந்து விடுதலை போராட்ட அமைப்புகள், இயக்கங்கள், பிறகு சிறை, ஒரு பல நாடுகளில் சிறையிலும் இருந்திருக்கின்றேன் இந்த போராட்ட ஈடுபாடு சம்பந்தமாக. பிறகு தமிழகம், பிறகு வந்து நான் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அனுப்பி வைக்கப்பட்டேன் வந்து சுவிட்சர்லாந்துக்கு. பிறகு அந்த சுவிட்சர்லாந்துல இருந்தும் என்னை பிடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லக்ஷ்மண் கதிராமன் அவர்கள் வந்து சுவிஸ் அரசாங்கத்தோட பேசி எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கலை தந்து 6 மாசம் முழுக்க போட்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் வந்து நான் சுவிட்சை விட்டு வெளியேறியதற்கு என்னுடைய வீர திட்டத்திலே பல தடங்கல்கள், சிக்கல்கள், கைதுகள், கனடிய அரசு படைகள் இருக்கு. ஆனாலும் நான் என்னால் முடிந்த அளவுக்கு பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து என்னுடைய ஏதோ ஒரு பங்களிப்பை வழங்கி வருகின்றேன், இந்த சமூகத்துக்கான பங்களிப்பை. நன்றி முரளி. நீங்கள் அந்த எழுநாண்ட இதை பற்றி சொன்னீர்கள். நானும் அதை ஃபேஸ்புக்கில் பார்க்கிறேன். அதே போல எழுனா போல நூலகமும் நல்ல ஒரு நூலகம்ன்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து உலக தமிழர்களால் நிச்சயமாக அந்த நூலகத்தை வந்து ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு கோடிக்கணக்கான செலவினங்களை கொண்ட அமைப்பாக கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு நிரந்தரமாக அங்கு கொழும்பிலேயே, மட்டக்களப்பிலே, யாழ்ப்பாணத்திலே அலுவலகங்களை வைத்து இங்கு இந்த ஈழத்தமிழ் பிரசுரங்கள், நூல்கள், சஞ்சிகைகள், வெளியீடுகள், ஆவணங்கள் முதலியவற்றை அவர்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை காத்து வருகிறார்கள். இந்த 2 வகையில் ஒன்று வந்து அதில் ஒரு ஹார்ட் காப்பியாக அவர்கள் அதை ஆவணப்படுத்துகிறார்கள், அதே நேரத்தில் டிஜிட்டலைஸ் பண்ணி ஆவணப்படுத்துகிறார்கள். அந்த வகையிலே வந்து அந்த ஈழத்தமிழ் ஆவணங்கள் எல்லாம் வந்து காப்பாற்றப்படுகின்றன. நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே எத்தனையோ ஈழச்சுவடிகள், எத்தனையோ பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் வந்து காணாமல் போயிருக்கின்றது, தீயால் அழிக்கப்பட்டிருக்கின்றது, வெள்ளத்தால் அழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு நவீன தொழில்நுட்ப யுகத்திலே வந்து அதை காப்பதிலே, அதை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு கொடுப்பதிலே ஒரு மிகப்பெரிய காத்திரமான வேலை சட்டத்தை நூலகம் அமைப்பினர், நூலகம் சென்று பார்வையிடுங்கள், அதன் மூலமாக ஆக்கி வருகிறார்கள். எனக்கும் அந்த நூலகத்தின் அறிமுகம் சசிவன், முரளி, ராஜீவ் குமார்களால கிடைத்தது. சசிவனை நான் கடந்த செப்டம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தில் மீட் பண்ணி ஒரு 4 நாட்கள் அவருடன் ஸ்பெண்ட் பண்ணின டைமில் அவரின் வேண்டுகோளுக்கிணங்க நூலகத்தை போய் பார்த்து உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க ஒரு செயல் அவர்கள் செய்கின்றார்கள். நூலகம் அது வந்து ஒரு மாத்திரமேல அந்த ஆபரேஷன் வந்து ஒரு பாராட்டக்கூடியமான விஷயம். இருந்தால் எத்தனையோ பேருக்கு வேலைகள் கொடுத்து அது நல்ல வடிவாக அதை நடத்துகிறார்கள். வேலை அது மிக முக்கியமாக செய்யப்பட முடியாது. நீங்கள் தாமோதரம் பிள்ளை, சுவாமிநாதையர் என்றெல்லாம் சொல்வீர்கள். இந்த பதிப்பித்து அவர்கள் வந்து அதை அந்த பதிப்பித்து வெளியிட்டபடியாதான் இந்த சமூகம் வந்து நாங்கள் எந்த ஐம்பெரும் இலக்கியங்களையோ அல்லாவிட்டால் பழந்தமிழ் இலக்கியங்களையோ நாங்கள் இன்றைக்கும் வாசிக்கக்கூடியதாக, பேசக்கூடியதாக, ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில இந்த பணி வந்து மிக முக்கியமான பணி. அதே நேரம் அவர்கள் சிவன் வேண்டுகோளுக்கிணங்க இந்த ஆஸ்திரேலியாவில் அவர்கள் ஒரு உதவி கேட்டது நிமித்தம் என்னை அவர்கள் ஆஸ்திரேலியாவின் சார்ட்டர் ஆஸ்திரேலியாவுக்காண்டி என்னை கேட்டிருந்தார்கள். நானும் ஒரு வருஷம் செய்வதாக கூறி உண்மையில இந்த மெம்பர்ஷிப் வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் ஒரு மாதத்துக்கு $20, $200 மட்டும் 4-5 பேர் இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இலங்கை உங்களை போலதான் ஆஸ்திரேலியா முழுக்களும் நிறைய எழுத்தாளர்கள் உள்ளார்கள். எழுத்துகள் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நூலகத்தை பற்றி தெரியும். ஆனாலும் அந்த நூலகத்தில் அவர்கள் மெம்பரா வர வேண்டியது நல்லம் என்ற அந்த அவர்களுக்குரிய செலவுகள், அவர்களுக்குரிய இதுகளை தொடர்ந்து செய்வதற்கு
நாங்க இன்றைக்கு அந்த நான் நூலகத்தை வந்து நான் வந்து இந்த எழுநா முயற்சியில கொஞ்சம் அதிலே கூட ஈடுபாடு கொண்டதால் அந்த நூலகத்திலே வந்து இங்க மீரா பாரதி என்று சொல்லி அவர் வந்து எங்களுடைய கனடாவின் அவர் அதை ஒரு பொறுப்பாக கொண்டு அவர் நன்றாக சேவையாற்றுகிறார். அதாவது கனடா சம்பந்தப்பட்ட இருந்தால் வந்து மீரா பாரதியோட தொடர்பு கொள்ளுங்கள். அவர் தான் அதற்கு பொறுப்பாக இந்த கெனடிய இதுக்கு வந்து பொறுப்பாக செயற்படுகின்றார். வந்து கனடால மீராபாதியை தொடர்பு கொள்ளுங்கள். ஆஸ்திரேலியாவில் வாழும் எல்லோரும் நூலகத்துக்கு இப்ப நான் நூலகத்தை பற்றி கருத்தபடியா நாங்கள் நூலகத்தை பற்றி ஒரு தனியான ஒரு நிகழ்ச்சியை செய்ய உள்ளோம். நூலகத்து சிஇஓவை அழைத்து அதற்கு முதலையும் அதில் பாண்டித்யம் அதை பற்றி தெரிந்தபடியால் இந்த நூலகத்தை பற்றி நான் சின்ன உதவிகளை அவ்வப்போது செய்து வருவோம். கடமை எனக்கு இருக்கிறது. முக்கியமாக கிளப் ஹவுஸிலே வந்து பலர் வந்து அதை பசிவன் எடுத்துரைத்து ஒரு பலர் வந்து அதற்கு செய்திருக்கிறார்கள், நிதி உதவியை செய்து வருகிறார்கள். பலர் வந்து நான் நினைக்கின்றேன் இங்கே விசி, சிவரதன், கோபி அப்படி இன்னும் பலர் இருப்பார்கள் அதற்கு உதவி செய்பவர்கள். கரெக்டாக, நிச்சயமா. அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்கள் நீங்கள் நூலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவனும் நூலகத்துக்கு தொடர்பு பண்ணா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் அதை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பண வசதிகளை செய்து வந்தால், குறிப்பாக இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் செலவு செய்கிற மணியில் நூலகத்தையும் கவனிக்குமாறு உங்களால் எந்த உதவியை கொடுக்கும் வரை நான் தாழ்மையுடன் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு நிகழ்ச்சி. எங்கண்ட வருங்கால சந்ததியருக்கு என்ன விதமான நூல்களையும் அங்கு போய் பார்க்கக்கூடியதும். மற்றது இங்கு ஆஸ்திரேலியா வாழும் இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற வெறுமே நீங்க யாழ்ப்பாணத்துக்கு இந்த ஹொலிடே செஞ்ச போகும் சமயத்தில் அந்த நூலகத்தை போய் பாருங்கள். அவர்கள் செய்யும் அந்த நிகழ்ச்சி போங்கள். அது நூலகம்.org என்பதற்கு ஒரு அதை கிளிக் செய்து அதற்கு போங்கள். அப்போதான் அந்த அவர்களுடைய வேலை திட்டத்தினுடைய அந்த அந்த தாற்பயம் புரியும். கட்டாயம், நிச்சயமா. இது நீங்கள் செய்யும் பத்மநாபர் வந்து அதை உருவாக்கியதில் அதுக்கு உறுதுணையாக இருப்பது. நன்றி முரளி. நாங்கள் இதை தொடர்ந்து நூலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் உதவிகளை தொடர்ந்து செய்வோம், மக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளோம். அடுத்தது முரளி, நீங்கள் இந்த கனடால வந்து இப்ப நீங்க சொன்னீங்கள், இந்த குறிப்பாக கனடால நிறைய மக்கள் அங்கட தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த கனடால வந்து இப்பொழுது நீங்கள் சொன்னீங்கள் கனடியன் தமிழ் காங்கிரஸ் மாதிரி எத்தனை அமைப்புகள் அங்கு இந்த இப்படிப்பட்ட அமைப்புகள் உள்ளன. அவர்கள் செய்யும் சில காரியங்கள் தமிழ் மக்களுக்கு அதிலையும் ஒரு டச் பேஸ் பண்ணி போங்களே, அடுத்த இடத்துக்கு போகும்போது. உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப உலகத்துல வந்து தமிழ் மக்கள் வந்து நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு அதிகூடுதலான ஈழத்தமிழ் மக்கள் வாழுகிற இடம் டொரண்டோ. டொரண்டோ பெரும்பாகம் ஜிடி என்று சொல்வார்கள். அப்ப டொரண்டோ பெரும்பாகம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான சங்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பழைய மாணவர் சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள், ஆலயங்கள், கிராம அபிவிருத்தி சம்பவங்கள், மற்றது அங்க உள்ள பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கங்கள், அங்க உள்ள வாசிய சாலை சனசமூக நிலையங்களுடைய சங்கங்கள், அங்க உள்ள ஊர்களின் ஒன்றியங்கள், அங்க வடக்கு கிழக்கில் உள்ள எல்லா கிராமங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் உள்ளவர்கள் இங்க வாழுகின்றார்கள். இதற்கும் அப்பால் எங்களுடைய தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள், எங்களுடைய மலையக மக்கள், ஒரு பெரிய இது வந்து நூற்றுக்கணக்கான சங்கங்கள். அந்தந்த சங்கங்களுக்கு கூட அவர்கள் அந்த தாங்கள் வாழ்ந்த பிரதேசம், தங்களோடு நெருங்கிய உறவை கொண்ட அந்த பகுதி மக்களுக்கு அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். வந்து அந்த வகையில வந்து அது ஒரு மிக ஒரு பிரமாண்டமானது. வந்து அது வந்து அப்படி நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இயங்குவதை யாரும் வந்து அது சம்பந்தமான சில விமர்சனங்கள் உண்டு. ஆனால் வந்து நான் வந்து அவற்றை அந்த ஒரு கனடா போன்ற முதலாம் உலக நாட்டில வந்து ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நாட்டில வந்து இது இயல்பாகவே நடக்கும். இதால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஊர்ல நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே சில விஷயங்களை இப்படி மற்றது இன்னொன்று சொல்லினோம். நீங்கள் வந்து அந்த
காசை கொடுப்பது என்பது உண்டு. அதே நேரத்தில் அங்குள்ள மக்களுக்கு ஒரு நிரந்தரமான பொருளாதார வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி கொடுத்தல் என்பது முக்கியம் என்று சொல்வார்கள். அது சம்பந்தமாக இங்கே ஒரு மிக விவாதம் இருக்கின்றது. மற்றது இங்க முந்தி எங்களுடைய அந்த போராட்ட அமைப்பினுடைய கிளையாக இங்க உலகத்தமிழர் அமைப்பு வந்து இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு இங்கே அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டு அந்த கிளை தடை செய்யப்படுகிறது. அந்த உலகத்தமிழர் உலகத்தமிழர் பேரவை கனடா அரசாங்கம் தடை செய்யல. உலகத்தமிழர் பேரவை இல்லை, உலகத்தமிழர் இயக்கம், அதுக்கு வேர்ல்ட் தமிழ் மூவ்மெண்ட் தடை செய்யப்பட்டு. ஆனால் அவர்கள் தடை செய்யப்பட்டாலும் அதை அவர்கள் தொடர்ச்சியாக அதனூடாக பணிபுரிந்தவர்கள் அதற்கூடாக இயங்கிக் கொண்டு வந்தவர்கள். அதிலே அந்த அரசாங்கத்தினுடைய வேண்டுதல்கள் கட்டுப்பாடுகளால சில விடயங்களை அவர்கள் நீக்கி சில விடயங்களை தவிர்த்து அவர்கள் இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களிடம் ஒரு பத்திரிகை, உலகத்தமிழர் பத்திரிகை இருக்கின்றது, அவர்களோட சார்ந்த ஆலயம் இருக்கின்றது, ஒரு இது இருக்கின்றது, ஒரு ரேடியோ, அவர்களுடைய வானொலி இருக்கின்றது. அப்படி அவர்கள் ஒரு புறத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மறுபொழுது கனடியன் சேம்பர் ஆஃப் தமிழ் காமர்ஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. சேம்பர் ஆஃப் தமிழ் காமர்ஸ் என்று சொல்லி அது தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு கனடிய தமிழர் பேரவை என்பதும் அந்த நிறைய காலமாக 20 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு. அது ஒரு பல்வேறு காலகட்டங்களிலே அது ஒரு அரசியலுக்கு அப்பால் ஒரு லோபி குரூப்பாக வேலை செய்திருக்கின்றது. அதே நேரத்திலே தாயகத்திலே பல்வேறு இன்னல்கள் நடைபெறுகின்ற சம்பந்தத்திலே தேவைகள் ஏற்படுகின்ற பட்சத்திலே அதற்கான ஒரு கணிசமான பங்களிப்பையும் வழங்கி வருகின்றது. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா கோஃபண்ட் இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா கனடிய தமிழர் இந்த விழுதனத்தங்களுக்கு அந்த நிதியை எப்படி சேகரித்தது, அது அப்படி இதா சேகரித்தது பகிரங்கமாக. அதே நேரத்தில் மக்களும் அதற்கு சார்பானவர்களும் அதற்கு பணம் கொடுத்து உதவுவார்கள். அந்த வகையிலே பல்வேறு திட்டங்களை நீட் சென்டர் என்று சொல்கின்றது, நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் நீட் சென்டர். அதற்காக அவர்கள் நிரந்தர பணியாளர்களை அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அதற்கூடாக பல்வேறு திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். கிழக்கிலே வடக்கிலே அது பண்ணைகள், சில தொழில் முயற்சிகள், விவசாயம், பயிற்சி, அப்படி பல்வேறு திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். நன்றி. அதே நேரம் சில அசம்பவமான சம்பவங்களும் இடக்கிட நடந்துள்ளது. குறிப்பாக கொஞ்ச காலத்துக்கு முதல் அந்த ஃபெஸ்டிவல் என்ற ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் அதில் ஒரு தடங்கள் அது இப்ப என்ன மாதிரி நிலைமை? அடுத்த முறை அவர்கள் அந்த ஃபெஸ்டிவலை நடத்த விடுவார்களா, இல்லாட்ட அதுல தடங்கள் வருமா? அது ஒரு நீண்ட காலமாகவே நீங்க நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு புலம்பெயர் சமூகத்தில், அதாவது இலங்கைக்கு வெளியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீதியை, பாக்கன் வீதி ஒன்று என்பதை அவர்கள் அந்த மாநகர சபை, மாகாண சபை தருகிறது. அதை அது கூடாக ஆயிரக்கணக்கான கார்கள், ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸுகள், பஸ்ஸஸ் போற அந்த பெரு வீதியை அவர்கள் முற்றாக 2 நாட்களுக்கு தருகிறார்கள். தருவதும் இல்லாமல் முழு அதற்கான அந்த நூற்றுக்கணக்கான கடைகளை போடுகின்ற பொழுது அதற்கான மின்சாரம், அதற்கான நீர் விநியோகம், அதற்கான பாதுகாப்பு என்றெல்லாம் செய்து தருகிறார்கள். ஒரு லட்சக்கணக்கான மக்கள், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், 10,000கணக்கான மக்கள் பங்கேற்கின்ற ஒரு கலை பண்பாட்டு, அதே நேரத்துல எங்களுடைய உணவு சாவடிகள், எங்களுடைய விற்பனை சாவடிகள் நிகழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதாவது ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் என்று சொல்வார்கள். அது இவ்வளவு காலமும் மிக ஒரு சிறப்பாக நடைபெற்று வந்தது. கடந்த இல்லை, இந்த கோடை காலத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இது ஒரு தெரியும் தானே, ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுது, இது ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் நாடு, தாராள ஜனநாயக நாடு. அப்ப இங்க ஒரு உங்களுக்கு இது செய்யற இது இருக்குது, உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் செய்கிறது, ஒரு கண்டனம் செய்கின்றது, ஆட்சேபனை செய்கின்ற அந்த உரிமை இங்கே இருக்குது. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கின்ற உரிமை. அதிலே அதுல சிக்கல்கள் வந்தது. அதாவது ஒரு ஏற்கனவே கனடியன் தமிழ் காங்கிரஸ்
ஈடுபட்ட சில ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக அவர்கள் அதை பூதாகரமாக்கி வந்து அவர்கள் அந்த 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 திட்டத்திலே இருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். அவர்கள் சார்ந்து அமைத்த அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த நீங்க சொல்ற ஹிமாலயா டிக்ளரேஷன் அதோட வந்த பிரச்சனை. அப்ப வந்து அதுல இருந்து அவர்கள் வந்து விலகி வெளியேறி மன்னிப்பு கேட்டு அவர்கள் சுயேட்சையாக இயங்குகின்ற பொழுது அந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு மிகவும் வந்து விரும்பத்தக்க மற்ற மிகவும் கவலை தருகின்ற சம்பவங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு மக்கள் வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உல்லாசமாக பங்கெடுக்க வேண்டிய நிகழ்வு வந்து அதிலே சில விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடைபெற்றன. நாங்கள் எல்லாரும் அதை நாங்கள் நேரில் எதிர்கொண்டவர்கள். ஓகே, கடைசியாக வந்து அப்படி ஒன்று நடக்காது. அடுத்த வருடம் வந்து அப்படின்னு கனடிய தமிழர் பேரவை அதை நடைபெறத்தான் உயர் வந்து நான் ஒரு கனடிய தமிழர் பேரவை ஒரு சாதனை அதற்காக என்னுடைய முழு பங்களிப்பையும் கொடுப்பவன் வந்து அடுத்த முறை அதன் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இருந்து பார்ப்போம். நன்றி முரளி. சத்யபாலன், இன்னும் கேட்டுட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போட்டா நான் இன்னொரு கடைசியா ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுட்டு என்னென்றால் முரளி, இப்ப இந்த சமூக பிரச்சனை என்று பார்க்கும்பொழுது இலங்கையிலிருந்து நிறைய இந்த 10 வருஷ விசாவு கொடுத்து நிறைய தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருந்து அள்ளப்பட்டு கனடா வந்து அதில் கனவேறு படுத்தினியோ சமூக பிரச்சனைகள், வேலை இல்லை, வீடு வாசல் என்ற பிரச்சனைகளோட திரும்பி போற சேனங்களும் இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அதை மிஸ்யூஸ் பண்ணி கனவேர் எத்தனையோ லட்சக்கணக்கில் ஆட்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தி உள்ளார்கள். தற்பொழுது அந்த கனடியன் அரசாங்கமும் அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கின்றது. இது வந்து இந்த விசா சிஸ்டம் கொண்டறைக்கே நாங்கள் அந்த 1.5 வருஷத்துக்கு முதல் கொண்ட அந்த டைமிலே இந்த கனடியன் கான்சுலேட்ஸ் இந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆட்களோட கலக்கிற பொழுது அவர்கள் இந்த சில கேள்விகளை கேட்ட பொழுது அவர்களுக்கு பதிலளிக்க முடியாம போனது. அதன் நாங்கள் எதிர்பார்த்ததுகள் தான் இப்பொழுது கனடாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் செய்த விதம் பிழை என்றதை அவர்கள் உணர்வார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றதுதான் பெரும்பான்மையான ஒரு கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? நீங்கள் அங்குள்ள சமூக செயற்பாட்டாளர் என்றபடியால் உங்களுக்கு அதன் இன்ஸ் அண்ட் அவுட் நிறைய தெரியும் நினைக்கின்றேன். அதன் நன்மை தீமைகளை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். உலகத்தின் 2வது மிகப்பெரியது 4 கோடி மக்கள் உள்ள நாடு. நீங்க ஜிடிபியை பாத்தீங்கன்னா அது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல பெர்சன்டேஜ் வைஸ் வந்து அதனுடைய இது தரம் அதனுடைய வருமானம் கூட. அதே கனடா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. ஆகவே வந்து ஒரு சின்னஞ்சிறிய இந்தியாவிலேயே 100கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழுகின்ற பொழுது இங்கே அந்த அவர்கள் வாழுவதற்கான பெரிய அளவில் என்பதல்ல. அதே நேரத்துல வந்து இப்ப நீங்க வந்து அவர்கள் வந்து விசிட்டர்ஸ் விசா, அதாவது நீங்க வந்து செல்வதற்கான விசாவிலே கொஞ்சம் வந்து இலகுத்தன்மையை காண்பித்தார்கள். ஆகவே ஆயிரக்கணக்கானவர்களோ 100கணக்கானவர்கள் வந்து இலங்கையில் இருந்து அவர்கள் வந்து இந்த விசிட்டர்ஸ் விசா என்றதை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் வந்தார்கள். அவர்கள் வருவதற்கு இங்கு நிறைய அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார். அப்படி வந்தவர்களில் ஒரு கணிசமானவர்கள் வந்து அரசியல் தஞ்சம் கோரினார்கள். அந்த அரசியல் தஞ்சம் கோருவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இடம் இருக்கின்றது. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு பேசுவது முடியாது. ஏனென்றால் இது வந்து ஒரு தனி மனித உரிமை. அதாவது வந்து ஒருவர் வந்து ஏற்கனவே நாங்கள் லட்சக்கணக்கானவர்கள் வெளிநாடுகளிலே வந்து இந்த அரசியல் தஞ்சத்தை கோரி இருக்கின்றோம். அவர்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அரசியல் கோருகிறார்கள். மற்றது வந்து அவர்கள் கடந்த காலத்திலே வந்து இப்ப நீங்க சொன்னதிலே ஒரு சின்ன இது நினைக்கிறேன். இதுல காசுகள் மோசடி செய்யப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இது வளமையாக வந்து கனடாவுக்கு வாரவர்கள் வந்து 1 கோடி வரையிலே 1 கோடிக்கு மேலே செலவழித்து வருவார்கள். ஆனா இது மிக கொஞ்சம் காசு 3000, 2000, 3000 பெரிய கணக்கு காசு செலவழிக்காமலே வந்து அவர்கள் இந்த விசிட்டர்ஸ் விசாவுக்கூடாக வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விசிட்டர்ஸ் விசா வரைக்கும் அவர்கள் 10 வருட அந்த இதை கொடுக்கிறார்கள். அவர்கள் இத்தனை தடவும் போய் வரலாம். ஒரே தடவையாக 6 மாசம் இருக்கலாம். 6 மாதத்துக்கு வந்து அதை நீடிக்க வேண்டும் வந்து. அப்ப அந்த சந்தர்ப்பம் அது அவர்களுடைய தனி மனித உரிமை. ஆகவே அந்த தனி மனித உரிமை குறித்து நான் பேச முடியாது.
சரி சரி விளங்குது. ஆனால் ஆனால் இங்க வந்து அந்த அதுக்கு ஆனால் இது வந்து இருக்கும். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு வந்தவர்கள் வந்து கஷ்டப்பட்டு அவர்களுக்கு உடனே விசா கொடுக்கிறார்கள், ஏதாவது முக்கியமாக வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்கிறார்கள், ஹெல்த் கார்டு கொடுக்கிறார்கள். அப்ப வேலை எடுப்பதிலே கடினங்கள் இருக்கும். ஏனென்றால் அங்கு ஒரு பட்டங்கள் படித்து கிடைத்து நல்ல நிலையில இருந்தவர் வந்து ஒரு தொடர்ந்து முதல்ல இருந்து தொடங்குற கனடியன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே மற்றது இன்னும் வந்து லட்சக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களும் வந்து குவிந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மிகவும் இளையவர்கள். அப்ப அவர்களும் வந்து வேலைக்கு போட்டி போடுகிறார்கள். இளையவர்கள் வேலைக்கு போட்டி போடுகின்ற பொழுது இந்த கொரோனாவுக்கு பின்னான இந்த பொருளாதார நெருக்கடி காலகட்டத்திலே வட்டி விகிதங்கள், மோர்கேஜ் வட்டி விகிதங்கள் எல்லாம் அதிகரித்த சூழ்நிலையிலே ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா அதற்காக இங்கே ஒரு இடமில்லை என்றோ பட்டினி என்றோ நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஆனா சில குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்கள் சில துயரங்களை கூட சந்திக்கலாம். முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வந்த சில அவர்களுக்கு வந்து சில, ஆனாலும் அரசு வந்து அந்த உதவிகளை முயன்ற அளவு கொடுக்கின்றது. ஒரு வந்து உடனே அசைலம் கேட்டால் அவருக்கு ஒரு 700 வந்து இருக்கு காசு கொடுப்பார்கள் வருமா. ஆனா அது போதாது. ஆனா அவர்கள் 3-4 பேர் அப்ப அதை வந்து ஒரு தனி மனித முயற்சியிலும் தங்கி இருக்கின்றோம். கஷ்டம் போட்டி போடத்தான் வேணும் கடினங்களுடன். சத்யபாலன், நான் இந்த இவருடைய இன்ட்ரோடக்ஷன் சமூக அரசியலுக்கு போகும்போது சமூகத்தை பற்றியும் கனடாவை பற்றியும் ஒரு விதமான கருத்துக்களை எங்கள் மக்களுக்கு சொன்னோம். உங்களுக்கு ஏன் கேள்வி இருக்கின்றதா? எங்கண்ட தலையங்கத்தின் எங்கண்ட அரசியல் தலையங்கத்தோட போய் ஒரு சூடு பிடிச்ச ஒரு அரசியலை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் முதல் நீங்கள் இதன் கனடாவிலே இருக்கக்கூடிய கனடிய தமிழர் பேரவையுடன் நீங்கள் நெருக்கமாக செயற்படுவதாக தெரிவித்திருந்தீர்கள். கனடாவில் அவர்கள் நடத்திய இந்த வருடம் நடத்திய இந்த கனடிய சந்தை என்று சொல்லப்படுகிற அந்த விடயம் ஒரு பாரிய விவகாரமாக இருந்தது. அதில் இன்னொரு எதிர் அமைப்பாக என்ன அந்த அமைப்பின் பேர் எனக்கு இப்போது ஞாபகம் வரவில்லை. அதில் உங்கள் அமைப்புக்கு எதிராக கனடியாவில் செயற்படக்கூடிய இன்னொரு அமைப்பு வந்து கடுமையான நிலைப்பாடுகளை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதில் முன்னணியில் இருந்தவர்கள் தான் அதில் இந்த போராட்டத்தை முன்னுக்கு நடத்தியதை நாங்கள் எல்லோரும் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அமைப்பினருடைய நிலைப்பாடுகள் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துகள் என்ன? ஏனென்றால் ஒரு சுவிஸ் முரளியாக நான் கேட்கிறேன். அந்த அமைப்பினர் கடுமையான தமிழீழ விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற ஒரு தரப்பினராக இருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து செயற்படுகிற மக்கள் கூட்டத்தினரும் இப்போதும் இன்றும் இந்த ஒரு ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிற ஒரு தருணத்திலும் கூட அவர்களால் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும், இலங்கை அரசாங்கத்துடன் சமாதானமாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென முயற்சிப்பவர்கள் தொடர்பாக மூர்க்கத்தனமான ஒரு போக்குடனும் அவர்கள் நகர்ந்து கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு வன்முறையை அடிப்படையாக வைத்து அவர்கள் செயற்படுகிறார்கள். இது ஏன் நடக்கிறது? எந்த ஒரு விடுதலை போராட்டம் நடைபெறுகின்ற எந்த ஒரு நாட்டு வந்து அந்த விடுதலை போராட்டம் வெற்றியடையாத பட்சத்தில், அல்லாவிட்டால் அந்த விடுதலை போராட்டம் ஒரு வகையான ஓய்வு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட பின்பு அது சார்ந்த போராட்டத்தை ஆதரித்தவர்களிடையே வந்து பல்வேறு வகையான கருத்துக்கள் வந்து புலம்பெயர்ந்த மண்ணிலே இருக்கும், கட்டாயம் இருக்கும். இப்ப கனடிய தமிழர் பேரவை என்பதோ அல்லாவிட்டால் மற்ற அமைப்புகளும் இந்த போராட்ட கனடிய தேசிய அவை என்று சொல்றாங்க.
இந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவும் இந்த போராட்ட அமைப்போடு இணைந்து செயற்பட்டதுதான் கனடிய தமிழர் பேரவையும் கூட. இப்ப நீங்க சொல்றது வந்து NCCT இருக்கிறார், நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனடியன் தமிழ்ஸா இருக்க. இன்னொரு கனடிய தமிழ் இன்னொரு அமைப்பை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அது இதற்கு NCCT அப்பாலே இன்னொரு அமைப்பு ஒரு அமைப்பு தொடங்கி இருந்தது கிட்டடியிலே. அப்ப இப்ப என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, நான் வந்து அந்த இது சம்பந்தமாக அந்த சமயத்திலே உதாரணமாக இங்கிலாந்துல இருந்து வருகின்ற ஒரு இந்த அமைப்புக்கு வந்து நான் மிகவும் ஒரு காட்டசாட்டமான காரசாமானதான விமர்சனங்களை செய்தவன் தான். ஆனா நான் நினைக்கிறேன், இன்றைக்கு தமிழ் சூழ்நிலையிலே வந்து இந்த காலம் போகின்ற பொழுது அவர்கள் வந்து இதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை உணர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு அந்த இலங்கை இனப்பிரச்சனை குறித்து யாரும் வந்து இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்தோ, அல்லாவிட்டால் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாகவோ, அல்லாவிட்டால் போராட்டத்தை மறுதளித்தோ, அல்லாவிட்டால் ஈழத்தமிழ் மக்களின் சுயநிய உரிமையை மறுதளித்தோ யாரும் எந்த செயற்திட்டத்திலும் ஈடுபடவில்லை. ஆனா சில பேருக்கு ஒரு அங்கு உள்ள மிதவாத கட்சிகளோடு, அங்கு வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உறுப்பினர்களோடு என்று வந்து பல வகைகளிலே அவர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு போக்கு காணப்படும். ஆகவே வந்து நான் நினைக்கின்றேன், அந்த இப்படிப்பட்ட ஒரு கனடா போன்ற ஒரு ஜனநாயக சூழல் உள்ள நாட்டிலே வந்து அவர்கள் அந்தந்த விருப்பப்படி இயங்க அனுமதிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் வந்து யாரையுமே வற்புறுத்த முடியாது. ஒரு அமைப்பு என்பது ஒரு நிகழ்ச்சியை, கலை நிகழ்ச்சியை வைக்கும், ஒரு நிதி நடைய வைக்கும், ஓக்கத்தோணை வைக்கும், ஒரு ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் தான் அதை சொல்வேன், தமிழ் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட். அதை செய்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துவதாலோ, அதை குழப்புவதாலோ, அதில் நாங்கள் வந்து ஒரு கனடிய போலீசாருக்கு முன்னால், அல்லாவிட்டால் கனடிய ஊடகங்களுக்கு முன்னால் நாங்கள் இப்படி என்ன நன்மை? ஆகவே வந்து நாங்கள் வந்து எப்படி இங்கு ஆலயங்கள், எப்படி இங்கு வெவ்வேறு அமைப்புகள், ஊர்ச்சங்கங்கள் எப்படி வந்து அது இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அப்படித்தான் கனடிய தமிழர் பேரவையும் அதை தன் போக்கில் இயக்க. உங்களுக்கு தெரியும், இந்த கனடாவிலே பார்த்தீங்கள் என்றால் ஒரு நாள்ல வந்து நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நடக்கும். அப்படி நீங்க நூற்றுக்கணக்கான நிகழ்வு வகிட்டும் கூட நான் போயிருந்தேன். காத்தவராயின் கூத்து, அவர் ஒரு நாட்டுப்புற கூத்து கலைஞர். கிட்டத்தட்ட 30 இங்க பிறந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஒரு கூத்தை நடத்தியிருந்தார். என்னுடைய Facebookல அதை போட்டிருந்தேன், என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் போய் பார்க்கலாம். சிவநாதன் வந்து ஆகவே வந்து இங்க ஒரு உலகம் என்பது வந்து ஒரு பல 100 விடயங்கள் சார்ந்தது. விளையாட்டு இருக்கின்றது, கலை இருக்கின்றது, எழுத்து இருக்கின்றது, நாடகம் இருக்கின்றது, எவ்வளவோ விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே மாதிரிதான் இந்த சங்கங்களும், எங்களை ஈழத்தமிழ் சங்கங்கள் அமைப்புகள் வந்து பல்வேறு வகைகளிலே அது வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இயங்குதல் வந்து எந்த வகையில் அந்த ஈழத்தமிழ் சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில பலனளிப்பதாக இருக்கு. நாங்கள் அதை வந்து ஒரு ஜனநாயக முறைக்கூடாக சார்பீக அடிப்படையில அதை எழுதவும் விமர்சிக்கவும் உரிமை இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை குழப்பி, சத்தம் போட்டு, தூசணம் பேசி, மூட்டி எறிந்து, மக்களை அந்த நிகழ்ச்சிக்கு வர மக்களை வந்து நாங்கள் மறைத்து, அதே நேரத்தில் நாங்கள் எங்களை எல்லோரும் மதிக்கின்ற புலிக்கொடியை வைத்துக் கொண்டு சில விடயங்களை செய்கின்ற பொழுது அது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. மக்களுக்கெல்லாம் நிறைய கவலை. ஏனென்றால் அவர்கள் வந்து இந்த கோடை காலத்தில் ஏதோ குளிர் நாடு, அந்த கோடை காலத்துக்கு அவர்கள் வந்து அதை அவர்கள் பொழுது அது ஒரு மீட்டிங் பாயிண்ட். நூற்றுக்கணக்கான உங்களுக்கு தெரிந்தவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, அதோடு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நினைத்து பார்க்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏன் நாங்கள் வீணை அநியாயமா? அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது உங்களிடம், கனடாவில் தற்சமயம் 2 அரச அனுசரணையுடன் 2 விடயங்கள் அரங்கேறி வருகிறது. ஒன்று வந்து இந்த இனப்படுகொலை வாரம் என்பது தொடர்பாக பாடசாலைகளில் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது தொடர்பாக, அதிலே இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலை வாரம் என்ற ஒன்று கற்பிக்கப்படுவது. இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய சவாலான ஒரு விடயமாக அவர்கள் பார்க்கிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் அது மனிதாபிமானம் சம்பந்தப்பட்டது அல்லது உலகளாவிய நீதி சம்பந்தப்பட்டது என்பதற்கு அப்பால் இது ஈழத்தமிழருடைய பிரச்சனையை தீர்ப்பதிலே இந்த ஒரு விடயம் ஒரு முட்டுக்கட்டையான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அதை இலங்கை அங்கு வாழுகின்ற ஸ்ரீலங்கா என்று சொல்லி இருக்கக்கூடிய சிங்களவர்களினால் இது கடுமையாக எதிர்க்கப்படுவதையும் அறிகிறேன். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது இப்ப இது வந்து ஒன்டாரியோ மாகாணத்தில் இயற்றப்பட்ட ஒரு விஜய் கனிகாசனம் என்பவர் கொண்டு வந்து நிறைவேற்றிய சட்ட மூலம் வந்து, அதாவது இங்க ஒன்டாரியோ மாகாணத்துல கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் பவர்ல இருக்கு. பிசி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் அரசு இருக்குது. அப்ப அதுல எங்களோட 2 தமிழ் உறுப்பினர்கள் அதுல மெம்பர் ஆஃப் ப்ரொவின்சியல் பார்லிமெண்டாக இருக்கிறார்கள். ஒன்று லோகன் கணபதி. அப்ப அப்படி கொண்டு வந்து அந்த கல்வி வாரம் என்று சொல்லி அதை நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கு எதிராக நடைபெற்ற வழக்கெல்லாம் தோல்வி அடைந்திருக்கின்றது. ஆகவே அது மாகாண சட்டம் மூலம். அப்ப மாகாணத்துல நாங்கள் அதை கல்வி வாரமாக கொண்டு வந்து நிறைவேற்றினால் மாத்திரம் போதாது. அடுத்த கட்டம் இருக்கு. அதை எப்படி இந்த கரிக்குலத்துக்குள்ள கொண்டு போவது, இங்க உள்ள பாடசாலை கரிக்குலத்துக்குள்ள எப்படி கொண்டு போகுது அப்படின்னா டொரண்டோ ஸ்கூல் போர்டு இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு டொரண்டோ ஸ்கூல் போர்டு ஒரு பெரிய இது இங்க இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடசாலைகளை நிர்வகிக்கின்ற ஒரு அமைப்பு. அதற்குள் அந்த பாடத்திட்டத்துக்குள் கொண்டு போறது இன்னொரு விடயம். இப்ப உங்களுக்கு தெரியுது இந்த வரலாறு கற்றல் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே சொல்லுகிறார்கள், இந்த அதாவது இந்த கனடிய அரசு இங்க உள்ள பழங்குடியின மக்களுக்கு, ஆதிக்குடிகள், இண்டிஜினஸ் பீப்புளுக்கு இனப்படுகொலையை நிகழ்த்தி இருக்கின்றது. அப்ப இனப்படுகொலை அவர்கள் அதை இந்த காலனி கொடுமைகளை இழைத்திருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். அப்ப என்னென்று சொல்லிக்குள்ள அது சம்பந்தப்பட்ட கல்வியே, அது சம்பந்தப்பட்ட இதே இங்கு போதிக்கப்படவில்லை. அது இந்த பாடத்திட்டங்களுக்கு இல்லை. இந்த கனடிய மண்ணோட சார்ந்தபடியும் சம்பந்தமாகவே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப உண்மையாகவே சொல்லுவார்கள் வரலாறு வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகின்றது. வெற்றி பெற்ற அரசுகள், இந்த மிக பிரமாண்டமான வல்லரசுகள், பேரரசுகள், பிரிட்டிஷ் அரசுகள் நாங்கள் அதை இந்த கல்வி கரைக்குளத்துக்குள்ள கொண்டு போய் இந்த மக்களுக்கு இந்த இங்கே ஒன்றாரியோ பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுப்பதென்பது இன்னொரு வேலை திட்டமாக முன்னெடுக்க வேண்டும். ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம், அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூகம் இவ்வாறான நடவடிக்கைகளை உலகம் எங்கும் மேற்கொள்ளும். அதை பாலஸ்தீன மக்கள் மேற்கொள்வார்கள். இன்னும் வெவ்வேறு இனப்படுகொலைகளை, இன ஒடுக்குதல்களை, இந்த கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, war crimes சந்தித்த எல்லா இன மக்களும் அதை மேற்கொள்வார்கள். அது ஆனால் அது ஒரு வகையிலே அது ஒரு பிரஷராயும் இருக்கின்றது. இலங்கை அரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கின்றது. அவர்கள் எதிர்காலத்தில் அவ்வாறான சூழல்களை தோற்றுவிக்க முடியாமல் அதில் ஈடுபட்ட பலருக்கு பயண தடைகள் விதிக்கப்படுகிறது. அது ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. ஏனெனில் 1958 இருந்து இனப்புதல்களை, இனக்கலவரங்களை திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடை மேற்கொண்டு வாரீர்கள். ஆகவே நாங்கள் ஒரு வகையிலே இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறான மசோதாக்கள் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. அந்த உதாரணமாக இந்த இன்றைக்கு இருக்கிற கனடிய அரசுகள் தாங்கள் பழங்குடியின மக்களுக்கு, ஆதிக்குடி மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நிகழ்த்தி இருக்கின்றோம் என்பதை அவர்கள் பண்பாட்டு படுகொலை நிறுத்தி கொண்டிருக்கணும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப ஒப்புக்கொண்டால் என்ன? ரிகன்சிலியேஷன் என்று வருகின்றது. உண்மைகளை கற்றறிதலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுத்தலும். ஆகவே அந்த வகையிலே அது ஒரு தீவிர சிங்கள பேரினவாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறாமே ஒழிய உண்மையான மனிதநேயவாதிகளுக்கோ அல்லாவிட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்குவதன் ஊடாக அங்கு ஒரு பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்துவதன் மூலமாக முழு இலங்கைக்குமான ஒரு நன்மையை ஏற்படுத்தி நோக்கமாக கொண்டவர்களுக்கு இது பிரச்சனையாக இருக்க முடியாது. நல்லது. இந்த வழியில் நம்மோடு ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பாலேஷ். சத்யபாலன், நாங்கள் அரசியல் இதை படுத்துட்டு பாலேசிட்ட கொலியப்படுவோம். சரியா? ஒரு அரசியலுக்கு நீண்ட நேரமா காத்திருக்கிறார். அவரு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி. பாலேஸ் வரட்டும், வெயிட் பண்ணுங்க. என்னென்றால் முரளி, அடுத்த ஆட்டத்துக்கு போகும் முதல் நாங்கள் இந்த அரசியல்
இலங்கை அரசியலை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த தமிழ் இன்றைக்கு நாங்கள் ஒரு தலையங்கத்தை வச்சிருக்கிறோம். தமிழ் அரசியல்வாதிகளில் இந்த விரிசலும் தமிழ் மக்களின் புரிதலும் என்ற அடிப்படையில் நாங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் கியூவில் நிற்கின்ற கொஞ்சம் கேள்விகள் கேட்கிறவர்களுக்கும் இது வசதியா இருக்கும். நீங்கள் ஒரு தமிழரசு கட்சியை சார்ந்த நீங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சிக்கு கணக்கு ஆதரவுகள் செய்து தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தல்களிலும் நிறைய வேலைகள் கனடாவில் இருந்து செய்த நீங்கள் தமிழரசு கட்சியின் ஒரு பொறுப்பாளர் அங்கு இப்போது கொண்ட ஆதரவாளர் சொல்லுவோம். சரி, இப்ப கோதாசன் அவர்களும் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறார், ஸ்ரீதரன் வந்திருக்கின்றார் கனடாவில், அவரும் பாரார். சோ இந்த கேள்விகள் இருக்கு. முதல் நீங்கள் உங்களோட ஒரு நிலப்பாட்டு ஒரு சுருக்கமா டக்குன்னு சொல்லுங்க. இப்ப இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்கள் இந்த புரிதலும் இதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு எங்கண்ட வானொலி நேயர்கள கேள்விகளையும் போட்டு நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தொடர்ந்து கதைப்போம். சொல்லுங்க. என்னுடைய இது என்னன்னா, ஒரு தமிழரசு கட்சி போன்ற ஒன்றை உடைக்க கூடாது, உடைக்க இயலாது. என்னால நீங்க பாத்தீங்கள் என்றால் பாருங்க, இப்ப கஜேந்திரகுமார் வந்து இன்னைக்கு 2010 இருந்து இயங்கி கொண்டு வாங்க யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு அங்கால போகிறாம இருக்கு. ஆனா பாருங்க, ஒரு தமிழரசு கட்சி எண்ணிக்கை அதை யாழ் கிளிநொச்சி மாவட்டத்துல பின்னடைவு சென்றாலும் அதில் நீர வெல்லக்கூடியதா இருக்கு, அம்பாறையில வெல்லக்கூடியதா இருக்கு, மட்டக்களப்புல வெல்லக்கூடியதா இருக்கு, திருவண்ணாமலையில வெல்லக்கூடியதா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. வந்து அது இடைக்காலத்துல தமிழர் விடுதலை கூட்டணி இடையில அவர்கள் தேர்தலில் இல்லாமல் விட்டாலும், ஆனா அப்படி ஒரு மக்களோட நெருங்கி போன ஒரு அதுக்கு உண்மையா நீங்க சொன்னா பாருங்க, தமிழ் அரசு அரசு என்பது தனி நாட்டுக்கு பல தமிழ் அரசு சமஷ்டி கட்சி. அப்ப அதுலயே வந்து ஒரு சமஷ்டி ஒரு பல் இனங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே ஒரு சரியான தீர்வு. அதுக்கு நீங்க பார்க்கலாம், ஆஸ்திரேலியா பார்க்கலாம், கனடால பார்க்கலாம், சுவிட்சர்லாண்ட்ல பார்க்கலாம், அமெரிக்காவில பார்க்கலாம். அது ஒரு பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்ற நாட்டில் வந்து இந்த சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு வந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு முழு நாட்டுக்குமே மிகவும் சிறந்தது. அப்ப அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல வந்து இந்த பொதுவா தமிழ் நாங்கள் பிரிந்து நிற்கிறோம். நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஆட்கள் வந்து எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் வந்து அதோட பிரிந்து நிற்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்கு இருக்கிற பிரிவுகள் என்பது பிரச்சனை தான். ஆனா வந்து அதை மறக்கிறேன். இப்போ வந்து இந்த கட்சிகளுக்கு இடையில 2 பகுதி இருக்கும். ஒன்று வந்து கடும் போக்குவாதிகள், மிதவாதிகள். அப்ப இது வந்து நடந்து கொண்டிருக்கு. நீங்க வந்து அந்த உலகம் முழுக்க வந்து நீங்க காங்கிரஸ் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இதே மாதிரியான அந்த சுதந்திரத்துக்கு முந்தின நீங்க அந்த விடுதலை போராட்ட வரலாற்றை பாத்தீங்கன்னா அங்க நேருவுக்கும் பட்டேலுக்கும் முடியல பெரிய சண்டை இருக்கு. யார் தீர்த்து வைப்பார் சொல்லும்போது அங்க காந்தி இருந்தார். காந்தி மாதிரியான ஒரு ஆளு தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சொன்னா தமிழரசு கட்சியால கொண்டு வரப்பட்ட விக்னேஷ் ஒன்னே ஒரு கட்சியை தோற்கிறேன். தவறாயும் சரவணபவனும் இப்ப நாங்க வெல்ல மாட்டோம் என்று தெரிஞ்சு வாங்க போய் இன்னொரு கட்சியை தோற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தாங்க வெல்லோடு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் தோற்கடிக்கணும். ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு யாழ்ப்பாணம் குடாநாட்டுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அப்ப இப்ப நீங்க தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு 2 முகாம்கள் என்று சொன்னால் இனி வெளியாக நாங்கள் பிரிக்கிறோம், அந்த கூடுதலான கட்சிகளை உருவாக்குறோம். இப்ப உதாரணமா நீங்க தமிழரசு கட்சி அது சம்பந்தமாக உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இந்த தமிழரசு கட்சி வந்து வாங்கோடு எல்லாரும் சேர்ந்து தமிழரசு கட்சி அதை கேட்டிருந்தது, எல்லாரையும் வந்து சேர சொல்லி 3 நாள் அவகாசம் கொடுத்திருந்தது. அதை முதல் முறையாக நிராகரித்தது ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீஸ்கந்தா. நாங்கள் தான் இப்ப வந்து தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற கட்சியாகவும் நீங்க வந்து சேர வேண்டாம், எங்கள்கிட்ட வந்து சேருங்கன்னு சொல்லி கோவிந்தன் கருணாகரன் வந்து மட்டக்களப்பிலே தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே நேரத்துல வந்து இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சித்தார்த்தன் தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கே ஒரு 5000 வாக்குகளை பெற்ற அந்நாரிலே அவர் வந்து இருக்கின்றார். ஆனா இப்ப எங்களுக்கு நாங்க வடிவா தெரியுது. இப்ப சசிகலா வந்து சாவச்சேரியில வந்து அவர் கிட்டத்தட்ட ஓட்ட பிடிக்க 4000. அப்ப மானன் சைக்கிளை விடுவோம், அதை காங்கிரஸ் கட்சியை விடுவோம். அவர்கள் வந்து ஒரு அதி தீவிரமாக இருக்கின்றார்கள். இங்கு வந்து நாங்கள் வந்து விக்னேஸ்வரன் தலைமையின தமிழ் மக்கள் கூட்டணி, இங்கு வந்து ஜனநாயக தமிழ் கூட்டமைப்பு, சங்கு, மாம்பழம்,
அதுக்கு அப்பாலே வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஊசி கட்சியும் வந்து அதுவும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது. சொல்லுங்க நீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன் என்றால் இப்ப ராஜ்யநாதன் நீண்ட நேரமாக நேர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம் பாலேஷ். வணக்கம், நான் லைன்ல இருக்கிறேன். அவர் இல்ல நீங்க கேள்வியோட வாருங்கள். கேள்வியை அடுத்த நேருக்கு செல்ல வேண்டும். ஓகே, நான் இப்ப நடராஜ முரளிதரன் தான் இந்த கேள்வி. நான் இப்ப 9 நிமிஷமா லைன்ல இருக்கிறேன். அதால அந்த தெளிவா இல்லை, அவர் சொன்ன பழுத்துகள் தெளிவா இல்லை. அதால நான் கேட்கிற கேள்விக்கு பதில அவர் பதில் சொல்லிட்டு 2 கேள்விகளை முன்வைக்க விரும்புறேன். தெளிவாக கேட்கிறதா? நீங்க பேசுவது கேட்கிறேன். நடராஜா முரளிதரன் அவர் விடுதலை போராட்டத்தோட பின்னி பிணைஞ்சவர் என்று நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட அவர் சுவிஸ்ல இருந்து வந்து கனடாவில டிசிசிக்கு பொறுப்பா இருந்தவர். இல்ல கேள்வியை கேட்கிறேன், விடுங்க. இல்ல நீங்கள் கேட்டு முடியுங்க கேள்வியை. நாங்கள் பேச அனுமதிங்கள். என்னன்னு சொன்னால், இந்த புலிகளுக்கு சேர்க்கப்பட்ட பணம் பலது பதுங்கி இருக்கிறது. அதை நாங்கள் எப்படி அதை அந்த அபிவிருத்திக்கு பயன்படுத்துறது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, நாங்கள் 90களின் பிற்பகுதியில இந்த முரளிதரன் என்பவரை காப்பாற்றுவதற்காக கோடிக்கணக்கில் நாங்கள் செலவழித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கு. கோர்ட் கேஸுகளுக்கு செலவழித்ததாக ஞாபகம் இருக்குது. அது நியாயப்படுத்த முடியுமா என்று என்னுடைய கேள்வி. நன்றி. அமைப்பு ரீதியாக செய்யப்பட்ட காசுன்றது நான் அதை என்னால இதுல லைன்ல இருக்கிறபடியா எனக்கு கிளியரா வர்றபடியா நான் லைன்ல இருந்து விலகுறேன். இந்த 2 கேள்விகள் இருந்தான். அதாவது புலிகளுக்கு இருக்கிற சொத்து அதை நாங்கள் அங்க உள்ள அப்பாவி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை வச்சிருக்கிறோம். 2வது 90 பிற்பகுதிகளில் உங்களை காப்பாற்றுறதுக்காக செலவழிக்கப்பட்ட லட்சக்கணக்கான டாலர்கள் அது சரியான முறையில செலவழிக்கப்பட்டதான்றது என்னுடைய கேள்வி. நன்றி, வணக்கம். நன்றி. முதலாவது வந்து இந்த அமைப்பினுடைய பணம்ன்றது நான் அந்த அமைப்பு வந்து இப்ப நீங்க வெளிநாடுகள்ல இப்ப முக்கியமாக கனடாவில எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வந்து ஒரு 14 தடைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த புலிகள் அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பேசுகிறேன். மற்றது நான் கனடாவில புலிகள் அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கேன். நான் வந்து ஒன்று. மற்றது 2வது வந்து இவர் வந்து இந்த 96ஆம் ஆண்டு தான் கைது செய்து வந்து என்ன அடைச்சது வந்து சுவிட்சர்லாந்துல. அப்ப சுவிட்சர்லாந்துல அடைச்சிருந்தால் இவர் சொல்ற மாதிரி அந்த எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து என்னுடைய வழக்குக்கு செலவிடப்பட்டது அப்படி இல்லை. ஆனால் மக்கள் வந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு 10,000 மக்கள் வந்து ஜெனீவாவிலே ஆர்ப்பாட்ட ஊர்வலம் செய்திருக்கிறார்கள். மற்றது வந்து பேர்ன் பாரா நாடாளுமன்றத்துக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார். அதோட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அது என்னுடைய விலை மதிப்பு மேலானது. மற்றது வந்து நீங்கள் வந்து என்னென்றால் நான் வந்து அந்த வழக்குகள் எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்றதும் அல்லாமல் நான் வந்து சுவிஸ் அரசை சூபம் இருந்தேன், அதை வெற்றி பெற்றேன். அப்ப அதால வந்து எங்களுக்கு வந்து அந்த பெரிய செலவு இருக்கே இல்லை. அவைகள் எல்லாம் பெரும்பாலும் மீள கிடைக்க பெற்றன. அவர்கள் வந்து நிறைய பணம் எங்களை கைது செய்த போது நிறைய பணங்களை முடக்கினார்கள், அதையெல்லாம் திருப்பி தந்தார்கள். அது ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான இடத்துல வந்து அப்படி அது ஒரு பெரிய சில ஆயிரங்கள் தான் செலவழிக்கப்பட்டது. ஒரு 10,000 அளவு அப்படித்தான் அதனுடைய செலவுகள் இருந்தது. அதுவும் கூட வந்து நாங்கள் வழக்கை வென்றபடியால் வந்து எங்களுக்கு வந்து சில தொகைகள் வழங்கப்பட்டன. அப்ப அதால வந்து அந்த அது உண்மையா 96ல நடந்தது வந்து அது அந்த வழக்கை வந்து நாங்கள் வென்றோம். முதலாக வந்து நாங்கள் அந்த ஒரு அரசுக்கு எதிரான வழக்கை வென்றெடுத்தோம். அப்ப அதுல வந்து அந்த அது சில அப்படி அதுல அவர் சொன்ன தகவல்ல வந்து உண்மை இல்லை. அது கொஞ்சம் ஒரு சொற்ப இது செலவழிக்கப்பட்டது. நீங்கள் அப்படியானால் சுவிஸிலிருந்து எதற்காக கனடாவுக்கு குடிபெயர்ந்தீர்கள்?
நான் உண்மையாகவே வந்து சுவிட்சர்லாந்துல வந்து எங்களுடைய அமைப்புக்குள்ளே ஒரு 2 வகையான இது ஏற்பட்டது வந்து. அப்ப அந்த இதுல வந்து நான் வந்து ஒரு அமைப்பு ரீதியாக வந்து வேற சில இடங்களுக்கு வந்து நான் வந்து பணிபுரிவதற்காக சென்றிருந்தேன். இதெல்லாம் மிகவும் இப்ப ஒரு சில சில சொல்ல முடியாத என்னுடைய கனடிய இருப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் என்றபடி அதை ஆழமாக சொல்லலாம். நான் சுவிட்சர்லாந்துக்கு பிறகு அமைப்போடுதான் பல காலங்கள் நிறைய காலம் இருந்தேன் கனடா வெறும் வரைக்கும். கனடாவுக்கு வந்த பின்பும் அமைப்பு வந்து அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அமைப்பில் இருந்து அவர்கள் வந்து அதை மிகவும் கௌரவமாகவும் தெளிவாகவும் நீங்க அப்போது தொலைபேசி செய்தி தொகுப்புகள் கூடத்தான் நீங்கள் இதை கேட்பீர்கள். நீங்கள் 1998 அந்த தொலைபேசி செய்தி தொகுப்புகளை 8ஆம் 9ஆம் மாசத்தை பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாக தெரியும். அவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் தெளிவாகவும் அதை சொல்லி இருக்கின்றார்கள். என்னுடைய நான் எந்த சந்தர்ப்பத்திலேயே நான் கனடாவில் கைது செய்யப்பட்டேன் சம்பந்தமாகவே அதிலே நீங்கள் இங்கு பலர் பரப்பி கொண்டிருக்கின்ற வதந்திகளுக்கும் அதுக்கும் எந்தவித உண்மையும் இல்லை. நீங்கள் சுவிஸிலிருந்து விலகிய அதே காலகட்டத்தில் சர்வதேச பொறுப்பாளராக அப்போது இருந்தவரும் திடீரென காணாமல் போகிற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டது. அது ஏன் ஏற்பட்டது? இது வந்து நீங்க நான் நினைக்கிறேன் லாரன்ஸ் திலகரை பற்றி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இது அவர் வந்து நான் வந்து 96ஆம் ஆண்டில் வந்து ஒரு பரிசுல வந்து ஒரு கஜன் நாதன் என்று சொல்லி 2 பேர் வந்து செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு வித பிரச்சனை நடந்து இறக்கிறார்கள் வந்து. அப்ப அதற்கு பிறகு வந்து அவர் வந்து காணாமல் போகவில்லை. அவர் அழைக்கப்பட்டு அவர் நாட்டில வந்து லாரன்ஸ் திலகர் வந்து தமிழர் புனர்வாழ்வு திட்ட பணிப்பாளர்கள் ஒருவராக பணிபுரிகிறார். அவர் வந்து நாட்டில வந்து அவர் பணிபுரிகிறார். அவர் 2009 வரைக்கும் நாட்டில வந்து தங்கள் அமைப்பு சார்பாக ஒரு துறை சார் இதுல பணிபுரிந்து கொண்டிருந்தவர். ஆனா தமிழர் புனர்வாழ்வு கழகம் அவர் சர்வதேச பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு உடன்பாடு இருந்ததா? அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது கருத்து இல்லை. நீங்கள் இயக்கம் என்பது அமைப்புகள் என்பது பொறுப்புகளில் இருந்து வெவ்வேறு பொறுப்புகளுக்கு செல்வதும் மாற்றப்படுவதும் என்றது இயல்பாகவே நடந்து வருகிறது. அது வந்து அதை வச்சு கொண்டு வந்து அது வந்து ஒரு அமைப்பு ரீதியாக எடுக்கப்படுற முடிவுகள் வந்து அப்ப அதை வைத்துக் கொண்டு வந்து அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியாது என்று கருதுகிறேன். நீங்கள் ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கிறீர்கள். நிறைய நிதி உதவிகளை ஒரு அமைப்புக்கு, அதாவது இன்று சர்வதேச அளவில் அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்த போதும் அப்போது நீங்கள் நிதி உதவிகளை வழங்கி இருக்கிறீர்கள். அந்த அமைப்புகள் மீது இப்போது கடுமையான குற்றச்சாட்டுகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஏதாவது ரிக்ரெட் பண்ணுகிற எண்ணம் இருக்கிறதா உங்களுக்கு? இல்லை, நாங்கள் இப்ப சுவிட்சர்லாந்துல வந்து இன்றைக்கும் அந்த அமைப்பு தடைப்படையிலே உண்டு. நான் வந்து பணிபுரிந்த காலத்திலும் அது அமைப்பு தடை செய்யப்படையில்லை. உதாரணமாக தடை செய்யப்படாதது என்பதற்கு அப்பால் உலகளாவிய ரீதியிலே அந்த அமைப்பின் மீதும் அதனுடைய நடவடிக்கைகள் மீதும் இப்போது கடுமையான மனித உரிமை குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நீங்கள் சேகரித்த பணம், நிதி என்பவையும் அதனுடன் சம்பந்தப்பட்ட ஒன்றாகவே இருப்பதால் உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட் இருக்கிறதா? இது இப்படி நடந்துவிட்டது. மன்னிக்கோடு என்னடா, நான் அதை ஏற்கனவே சொன்னவன் தான். நீங்க அந்த முதல் கேள்வியை கேட்க தடை செய்யப்பட்ட வந்தபடியத்தான் அதை சொல்ல வேண்டி வந்தது. சுவிட்சர்லாந்து ரெண்டைக்கும் தடை செய்யப்படையில தடை செய்ய உண்டு. 2வது வந்து இதுதான் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து அமெரிக்காவால பயங்கரவாதி என்று குற்றம் சுமத்தப்படுகிறார். அதே நெல்சன் மண்டேலா வந்து திருப்பி ஒரு ஸ்டேட் லீடராக வந்து ரெட் கார்பெட் இதோட வரவேற்போட வந்து அமெரிக்காவுக்கு போறார். அவர் வந்து ஒயிட் ஹவுஸுக்கு போறார். ஆகவே வந்து இந்த அதை எது தீர்மானிக்கிறதுன்றது ஒன்று இருக்குது. வரலாறு என்பது தான் தீர்மானிக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை போராட்டத்திலே வந்து அந்த விடுதலை போராட்டத்திலே அந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் அந்த மக்களை அரச பயங்கரவாதத்தில் இருந்து காப்பாற்றுவதற்குமாக நாங்கள் வந்து எங்களுடைய மனம் விரும்பி இதாகத்தான் நாங்கள் அதை செயற்பட்டோம். ஆனா அதே நேரத்தில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஸ்ரேல் என்றது வந்து காசாவில் நடந்த இதுக்காண்டி ஒரு
இது நடக்க இப்ப 40,000 45,000 மக்கள் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே வந்து அதை வந்து இனப்படுகொலை என்றும் நூற்றுக்கணக்கான நாடுகள் கண்டித்தும் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் ஒரு ஸ்டேட்டுக்காக. ஆனால் என்னென்று சொல்லி சொன்னா ஒரு போராட்டம் என்ற பொழுது சில பிரச்சனைகள் சில பிழைகள் ஆங்காங்கே ஏற்படத்தான் செய்கின்றன. இது வந்து அதற்காக அதை நியாயப்படுத்துவது என்பதல்ல. ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய நியாயம் சரியானது. அந்த போராட்டம் வந்து நாங்கள் விரும்பி எங்களுடைய மக்கள் உருவாக்கியதில்லை, ஏற்படுத்தியதில்லை. அவர்கள் அதை அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து தமிழ் மக்கள் வந்து அகிம்சை வழியாகத்தான் போராடினார்கள். அவர்கள் மீதுதான் வன்முறை பயன்படுத்தப்பட்டது பல தடவைகள். அவர்கள் அதனுடைய விளைவுதான் ஆயுத போராட்டம். ஆகவே வந்து தவறுகள் கட்டாயம் நடக்கும். அந்த தவறுகளை நியாயப்படுத்துவது என்று அர்த்தமாகாது. ஆனா அதனுடைய அடிநாதம் என்பது ஒரு நியாயத்துக்கானது. உலகத்திலே எல்லா அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களிலும் பெரும்பாலானவை ஆயுத போராட்டங்களாக வெடித்து அவர்கள் வெற்றி பெற்று அதை வெற்றி கொண்டவர்கள் பல்வேறு மனித உரிமைகளை அவர்கள் கடந்த காலத்தில் ஈடுபட்டாலும் அந்த ஒரு சர்வதேசத்தாலும் உலகத்தாலும் அங்கீகரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது வரலாறு தான் தீர்மானிக்கும் என்று கருதுகின்றேன். நான் வந்து அதை அப்படி நீங்கள் கேட்டபடி நான் மனவருத்தப்படுவதாக ஒட்டுமொத்தமாக பார்க்க கூட நான் என்னுடைய பங்களிப்பை வழங்கினேன். அவ்வளவுதான். தான் வழங்கியிருந்தேன். சரி, நீங்கள் பொறுப்பாளராக இருந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது கடுமையான அச்சுறுத்தல்களின் மத்தியிலே பணம் சில பேரிடம் பெறப்பட்டது என்ற ஒரு விடயம். அதாவது பணம் பங்களிப்பு வழங்காவிட்டால் அவர்களுக்கு மீது அல்லது அவர்களது குடும்பங்களின் மீது கடுமையான அச்சுறுத்தல்கள் அல்லது உயிர் ஆபத்துக்கள் ஏற்படுத்தப்படும் என அச்சுறுத்தப்பட்டு பணம் பறிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? பச்சை 100% போய் நீங்கள் எல்லாம் வந்து குறைந்தபட்சம் சுவிட்சர்லாந்துல போய் அங்க உள்ள மக்களோட கலந்து பேசலாம். வந்து இது 100% பச்சை போய். ஆனா உங்களுக்கு தெரியுது 90களுக்கு பிறகு உலகத்திலேயே மிகப்பெரிய நிதியை வந்து பெற்றுக் கொடுத்த நாடாக சுவிட்சர்லாந்து இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசின் வலைப்பின்னங்களும் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அதை குழப்புவதற்காகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதை பங்களிக்க விரும்பாதவர்களும் இருந்தார்கள். நீங்க அதை நாங்க வடிவா சொல்றது என்றால் நீங்க விரும்பி கொடுக்கிறதா இருந்தாலும் உங்களால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வெற்றிகரமாக ஒரு வலையமைப்பை வந்து இப்படி ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு நாட்டில வந்து ஒரு பலவந்தத்துக்கூடாக வன்முறை கூடாக கட்டி எழுப்ப முடியாது. அந்த சுவிட்சர்லாந்து வந்து ஒரு மிகவும் வந்து அவருடைய போலீசாரும் அவருடைய உளவு அமைப்புகளும் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான இதை கட்டமைப்பை கொண்டவர்கள், செயற்திறனை கொண்டவர்கள். அவர்கள் வந்து அப்படி சில பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அவ்வளவு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலே வந்து பொய் என நிரூபிக்கப்பட்டு நான் வந்து விடுதலை செய்யப்பட்டேன். எனக்கு நஷ்டங்களும் சுவிஸ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. ஆகவே வந்து நான் வந்து இந்த பொய் குற்றச்சாட்டை வந்து நான் முழுதாக நிராகரிக்கிறேன். நல்லது. அவற்றை தெளிவுபடுத்துவது நல்லது என்று நம்புகிறேன். அடுத்ததாக உங்கள் தரப்பு மீது ஏனைய அமைப்புகளாலும் அங்கிருக்கக்கூடிய எதிர் அமைப்புகளாலும் முன்வைக்கப்பட்ட இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்கள் அங்கு இந்த விடுதலை புலிகளினுடைய நிதி பொறுப்பாளராகவோ அல்லது சுவிஸ் பொறுப்பாளராக இருந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒரு இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பற்றி சொல்வது போல நீங்கள் ஒரு லக்ஸரி லைஃப், உங்களுடைய வாகனங்கள் எல்லாம் லக்ஸரியாக இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது. அது தொடர்பாக கருத்தை சொல்ல சிரிக்கிறீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை தாக்குது போல இருக்கிற. அப்படியா? பதில் கொடுக்க இல்லையா? என்னடா சாதாரணமாக வந்து இப்ப சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு வந்து, அப்ப அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாட்டுல வந்து நாங்க கிட்ட 10 கடை வச்சிருந்தோம், மக்கள் கடை வச்சிருந்தோம், கோயில் இருந்தது, ரேடியோ எஃப்எம் ரேடியோ ஒரு கிழமைக்கு ஒருக்காக செய்யக்கூடியதாக இருந்தது, ஃப்ரீயா செய்யக்கூடியதாக இருந்தது, ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தோம் தமிழில். அப்ப வந்து என்னென்றால் ஒரு வாகனம் பண்றது கார் இருந்தது, ஒரு 20 ஒரு கார் இருந்தது, இந்த சாமான்களை 10 கடை வச்சிருந்தா இதன்றதுக்கான இது இருந்தது, என்ன இருந்தது, வேன் இருந்தது.
வந்து ஒரு இருக்கிறதுக்கு சுவிட்சர்லாந்துன்றது ஓரளவுக்கு வந்து அதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்த இடம். நல்ல ஆபீஸ் வச்சிருந்தோம். அந்த ஆபீஸ்க்கு வந்து கணினி மயப்படுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 280 பேர் வேலை செய்தார்கள். பகுதி நேரமாகவும் முழு நேரமாக வேலை செய்தார்கள். ஒரு கட்டமைப்பை கொண்டதாக இருந்தது வந்து. ஆகவே வந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு சுத்தமாகவும் நீட்டாகவும் ஒரு இதாகவும் இருந்திருக்கும் வந்து. அது வந்து இந்த அமைப்பு வந்து நீங்கள் அதை அங்க யாழ்ப்பாணத்திலிருந்து வெண்ணியிலிருந்து எல்லா இடமும் நீங்க பார்க்கலாம் வந்து. இந்த அமைப்புன்றது அது ஒரு இதா இருக்கும் வந்து, ஒரு நீட்டா இருக்கும். அது அந்த நீட்னஸ் வந்து ஆடம்பரம் என்பதா இல்லை. நீங்க வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து சூரிக்கு அலுவலகத்துக்கு வந்தால் அதுல வந்து நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். அவர் எதிர்ப்பவராக இருக்கலாம், காசு தராதவராக இருக்கலாம். அது வந்து அந்த அலுவலகம் பண்றது இப்படித்தான் நாங்கள் சொல்வோம் வந்து. இது வந்து ஒவ்வொரு ஈழத்தமிழனுக்குமானது. அவன் சொல் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து அவர் உதவி செய்தவர், எதிர்ப்பவர், விமர்சிப்பவர், காசு தராதவர் என்று இல்லை. அது எல்லோருக்குமானது. நாங்கள் எல்லாரையும் அப்படித்தான் நடத்தி இருந்தோம். ஆகவே உதாரணமாக இப்ப நான் கனடாவுக்கு வந்த துவக்கத்தில் நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு கோட்டை கிட்ட போட்டுட்டு ஒரு இதை போனால் அது பார்ப்பவர்களுக்கு இதா இருக்கும். வேறு வசதியா தான் இருக்கிறார், அவருக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி இது வந்து அப்படி ஆடம்பரமாக நான் என்னுடைய அந்த சுவிட்சர்லாந்துல வாழ்ந்த காலத்துல வந்து என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான அந்த பில்ஸ் தான் தேவைப்படும். சரி, இப்போது சுவிஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புக்குள் பல சிக்கல்கள் இருப்பதாக தெரிகிறது. நேரடியாக போராளிகள் அங்கு களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அவர்கள் மத்தியிலே தலைமைத்துவ பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தலைவருடைய மகள் என்று ஒருவரை சுவிஸ் நாட்டில் இருந்துதான் அறிமுகப்படுத்துகிறார்கள். தலைவர் இந்த வருடம் பேசுவார் என்ற செய்திகள் எல்லாம் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த அலிகேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படியான விஷயங்கள் நான் வந்து கனடாவில் இருக்கிறேன். அதாலே எனக்கு அந்த விஷயங்களை சொல்லலாம். ஒரு இது இருக்குத்தான். இப்ப 2009 பிறகு நீங்கள் சொல்ல முடியாது, உங்களுக்கும் சுவிஸுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இப்போது இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, நான் வந்து அதற்காக என்னோட கதைப்பவர்கள் இருக்கிறார்கள், கொள்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த அதெல்லாம் ஒரு அதெல்லாம் தேவையில்லை நான் நினைக்கிறேன். இந்த தலைவர் இருக்கிறார், மகளை கொண்டு வாரது, அப்படிப்பட்ட விடயங்கள் வந்து தேவையில்லை. அது ஒரு அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதைத்தான் நான் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து பல்வேறு அந்த பிளவுகளும் பிரிவுகளும் குழுமோதல்களும் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறது. சரி சரி, நல்லது. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, சத்யபாலன் கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்டு முரளியை கோண பண்ணிட்டீங்களா? இன்னும் கேட்க இருக்கு. முரளிதரனை கூப்பிட்டு விட்டு நாங்கள் இவற்றை பற்றி கேட்கவில்லை என்று குறை சொல்லக்கூடாது. அது சரி, அது சரி. அதான் நான் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை விட்டேன். நீங்கள் கேட்கறதுல கேட்டு இதை நாங்க ஃப்ரீயா தான் எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். முரளி யோசிக்க வேண்டாம், நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணி செய்யவில்லை. இதை பற்றி எதுவுமே பேசவில்லை. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த கடமை. ஓகே, இதுல என்னென்றால் நான் என்னுடைய ஒரு சில கருத்து இதுல சொல்ல வேண்டும். சத்யபாலன், என்ன இந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்றால், நானும் முரளியும் சின்னல இருந்து படித்தோம். சரி, ஆனால் 75ஆம் ஆண்டு பிரிந்து விட்டோம். நான் யூகேல போய் இங்க கனடாக்கு வந்து, கனடால இந்த நடேஸ்வரா காலேஜுக்கு பிறகு வந்து கனடால இவர் வந்த பிறகுதான் இந்த ஃபேஸ்புக்கால தான் முரளியை தெரிய வந்தது. ஆனா முரளி சுவிஸ் முரளிதரன் என்றது, சுவிஸ்ல இருந்த முரளி என்றது எனக்கு தெரியாது. நான் நச்ச முரளி இன்னொரு முரளிதரன். என்னென்றால் அது உண்மையான ஒரு சுவாரஸ்யமான கதை. நாங்கள் இது அப்போது இருந்த எனக்கு தெரிந்த முரளிதரன், நான் வீடியோக்களிலும் போட்டோக்களிலும் பார்த்த முரளிதரன் இவர் அல்ல. அப்ப இருந்த முரளிதரன் எல்லாம் மீசையெல்லாம் வச்சு இந்த மாறிக்கொண்டு எல்லாரும். அதே நேரம் என்னண்டா சத்யபாலன், நான் லண்டன்ல இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் கசின் வந்தவர், அவரும் ஒரு முரளிதரன். அவரும் விடுதலை அந்த ஆனா பைலட் கோர்ஸுக்கு வந்தவர். நானும் அங்க படிக்க நான் அவர் பைலட் கோர்ஸ் எடுத்து அட்மிஷன் எடுத்தோன்னே எனக்கும் அந்த பைலட் கோர்ஸ்ல செய்யணும்னு ஆசைக்கு அவர் சொன்ன
ரெண்டு பேரும் சேர்மன். நானும் அந்த பைலட் கோர்ஸுக்கு அட்மிஷன் எடுத்தேன், படிச்சோன்னு கேட்க. ஆனால் அந்த நாள்ல 78லயே அது 10,000 பவுண்ட்ஸ். ஆனா அவருக்கு அஃபோர்ட் பண்ணல. அவர் 2 வருஷம் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வேலை செய்துட்டு விடுதலை புலிகள்ல சேர்ந்துட்டார். அவர் விடுதலை புலி அந்த அவர்களோட சம்பந்தப்பட்டார். அப்ப அவருக்கும் பேர் முரளிதரன். அப்ப நான் அந்த சுவிஸ்ல இந்த போராட்டங்கள் நடக்குது, சுவிஸ்ல ஒரு முரளிதரன் நான் உலகம், நான் இந்த விடுதலை போராட்டம், இந்த விடுதலை புலிகள் பெருசா நான் வரும் மட்டும் உலகாலம் ஆஸ்திரேலியால இருந்தேன்னா நான் அந்த முரளிதரன் தான் அங்க இருக்கிறாரு. என்னது எங்கண்ட முரளி கனடாக்கு கனடால அவருக்கு அவற்ற பிரச்சனைகள் தெரிஞ்சு அவற்ற மகன் வந்த இதுகளோட தான் எனக்கு அந்த எங்கண்ட பழைய பாலிய நண்ப வரைக்கும் தான். அப்பதான் நான் சொன்ன மொழி அடையப்பா நீதான் முரளி என்று. சரியா இதுதான் அந்த நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆனா அதே முரளி அவர் அதில் இருந்து வேற இடங்களுக்கு போய் இவர் நல்லா இருக்கிறார். அந்த முரளியும் நல்ல இப்பயும் இருக்கிறார், இந்த முரளியும் இருக்கிறார். ஆனா 2 விதமான முரளிகள். ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட விடுதலை புலிகள் பற்றி சம்பந்தப்பட்ட இதில் எனக்கு தெரியாது. நான் அதுல பெருசா ஆர்வம் இருக்காதபடியால் நானும் அவரை விடுத்து கேட்கல. இப்ப நீங்கள் கேட்க பொழுதுதான் முரளி சொன்ன பதில்கள் தான் அது சுவிஸ்ல அந்த நாள்ல இருந்த என்னுடைய படத்தை பாருங்க. அதாவது 96, 97 எடுத்த படம். ஓகே சரி. அதான் முரளி, நான் சின்ன முரளி இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் மாற்றங்கள் உருவாகும். அதன்படி முரளியும். ஆனா முரளி என்ன பொறுத்தவரை இப்ப கனடால அவர் இன்னும் ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாமல் வேறு நாடுகளுக்கு போகாமல் இன்னும் அந்த சமூகமான சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஆளத்தான் முந்தி ஸ்டே ஓடர வேண்டன் என்ன அரெஸ்ட் பண்ணி என்ன 40 நாள்லயே அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிட்ட வச்சு 1.5 லட்சம் 14 நிபந்தனைகளோட இன்றைக்கும் அவ்வளவு இருக்குது, பிணை நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பிறகு திருப்பி அரெஸ்ட் பண்ணி டிக்கெட்டை போட்டு மற்றது இந்த பாஸ்போர்ட் ட்ராவல் டாக்குமெண்ட் எடுத்து நீ அனுப்ப வைக்க நான் பெட்ரோல் கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் எடுக்கிறேன். இப்ப ஸ்டே ஆர்டர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது. இப்பவும் டிபோர்டேஷன் ஆர்டர் தான் சஸ்பெண்டட். ஆனா கிட்டத்தட்ட என்னுடைய மகன் இறந்தா போது அவர்கள் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு குடியுரிமை அது இதெல்லாம் கிடைச்சிடுது. என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லோருக்கும். எனக்கு பேரப்பிள்ளைகளின் 2 பேர் வைக்கணும். மூத்த பேத்தி 9ஆம் வகுப்பு படிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அவைகள் ஸ்பான்சர் மாட்டாங்க. அப்ப எனக்கு அந்த வீட்டுக்காரருக்கு குடியுரிமை இருந்தாலும் எனி டைம் அரசு நாட்டை விட்டு கலைக்க வழி கிடைக்க நான் திருப்பி லீகல் மேட்டர் திருப்பி பெரிய அக்கௌண்டுகள் கீடுகள் அது போகணும் வெண்டால் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்ன RCMP-க்கு இந்த நம்பரை போட்டு இதுக்கு அடிச்சு சொல்லுங்கோ முரளிய இது அது இதுன்னு சொல்லி இந்த கல்வியை இது சம்பந்தமாக சிவநாதனுக்கு தெரிந்த தோழர்கள் இவரோட நேரடி ஒவ்வொரு நாளும் ஒரே ஆர்வ கிளப் ஹவுஸ்ல செய்திருக்கிறேன். என்னுடைய அயல் கிராமத்தை சேர்ந்தவர்கள். அது இப்ப என்னண்டா சத்தியபாலன் இந்த கிளப் ஹவுஸ் ஒன்று இருக்கின்றது உலகம் முழுக்கலம். அது அந்த சில பேர்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாமல் விமர்சிக்க வேண்டாம். அது நடக்குதா எல்லாரிலையும் சத்தியபாலன் பிள்ளைகள் சரியலுக்கு அப்பால எல்லாரிலையும் நல்லது எல்லாம் இருக்க கூடாதுன்னு நாங்கள் அப்படி போக தேவையில்லை, கதைக்க தேவையில்லை, எல்லாரையும் அணைச்சு போவோம். முரளிதரனுடைய நிலைமையிலேயே உண்மையிலேயே அவரால் பல விஷயங்களை வெளியிலே பேச முடியாது என்பது எனக்கு தெரிந்தாலும் நேயர்களுக்கு ஒரு சொல்லக்கூடியவற்றை அவரால் சொல்ல முடிந்தால் அது அவருடைய தன்னிலை விளக்கமாக இருக்கும் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை நான் தொட்டு சென்று எனக்கு நீங்கள் மேபி வயல மூத்தவர். நான் CCC-ல இருந்த நான் புள்ளிகளை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களை சங்கடப்படுற நிலைக்கு கொண்டு வர விரும்ப இல்லை. ஆனாலும் நான் கடைசியாக கேட்கிற விருப்பம் இது. இப்போ நாங்கள் புலிகளுக்கு சேர்த்த காசு நாங்கள் 4,000 கோடி அளவில் கொழும்பில் இது செய்த நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த நாங்கள் அதுக்கு கஜேந்திரகுமாரை தான் போட்டு நாங்கள்
அது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த சொத்தின் இப்போதைய நிலவரம் தெரியுமா? எனக்கு உண்மையை ஒன்று இது சம்பந்தமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. என்னன்னா நீங்கள் ஒன்றும் தெரியான்னு சொல்றீங்க. முதல்ல நான் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எனக்கு ஜெயக்குமார் இங்க சர்வதேச பொறுப்பாளராக கடைசியா இருந்த ஜெயக்குமார் எனக்கு சொன்னதன்படி நாங்கள் உங்களுக்கு கனடாவிலே கேஸுகளுக்காக காசு சேர்த்து நாங்கள் சரியா இல்லையா? சரி, அந்த விஷயங்களை விட்டு விடுவோம் என்று நம்புகிறேன். சரி, அப்ப சரி. அது ஆனால் நாங்கள் அந்த அரசியல் நிலவரம் அரசியல் நிலவரத்துக்குள்ள போவோம். இந்த தனிப்பட்ட கேள்வியாலே முரளிட்ட நீங்க போன் பண்ணி கேளுங்க. நன்றி வணக்கம். ஒரு சின்ன மாணிக்கவாசகம் சுரேஷ் உலகத் தமிழர் பொறுப்பாளராக இருந்து கைது செய்யப்பட்டு அவர் ஒரு பெரிய வழக்கு பெரிய நீண்ட காலமாக நடந்தது. மாணிக்கவாசகம் சுரேஷ், நான் அவரை பற்றி கட்டுரை மண்டலி இருக்கேன், உங்களுக்கு அப்படி என்ன அனுப்பி வைக்கிறேன். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குமோன்னு தெரியல. அது வழக்குன்றது ஒரு கனடாவிலே ஒரு பெரிய வழக்கு. ஒரு அந்த அமைப்பு நிறைய கஷ்டப்பட்டது. அவர் ஜெயில எல்லாம் வச்சிருந்து. சரி, நாங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது முரளி, இப்பொழுது நாங்கள் இந்த அரசியல் தீர்வல் என்று வரைக்கும் இன்று அனுரா இந்த அரசியல் மட்டத்துக்களால ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. பிரதேச சபை எலெக்ஷன் ஏப்ரல்லையும் மாநசபை செப்டம்பர்லையும் என்று அறிவித்துள்ளார். அதே நேரம் இன்று மாலை ஆப்டர்நூன் இந்தியாவும் புறப்பட்டு விட்டார். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு போறதுக்கு முதல் இப்படி ஒரு நியூஸை சொல்லி போட்டு போறார்களா, இல்லாட்டால் உங்களோட அரசியல் அறிவின்படி இந்த மாநசபை பிரதேச சபை கட்டாயம் நடக்கும், அது அவர்களுடைய அஜெண்டாவில் உள்ளது. மாநசபை அவர்கள் சொன்னது மாதிரி அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு முதல் நடக்கும் என்று நீங்கள் உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். அதுல இருந்து நாங்கள் இந்த அரசியல் டிஸ்கஷனுக்கு போவோம். நான் இது பெரிய நீண்ட நேரம் பேச வேண்டியதில்லை. இரண்டு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கட்சிக்குள்ளே பல்வேறு பிரமுகர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்துல சொல்லப்பட்டது. அவர் ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொன்னதே அறிவிக்காமல் அல்லாவிட்டால் அதிலே தடங்கல்கள் அதுகள் இதுகளை பண்ணா அதை பற்றி பேசலாம். சகல நிறைவேற்று அதிகாரங்களுடைய ஜனாதிபதி உரிமையை ஒழிப்போம், பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் அதை ஏன் காலம் எடுக்கின்றது, ஏன் நேரம் எடுக்கின்றது, அது பேசலாம். இது அவர்கள் ஏற்கனவே சொன்னதை மாகாண சபை முறையே ஒரு ஒழிக்கப் போவதாக அவர்கள் சொல்லவில்லையே. ஆனா அவர்கள் இது ஒரு தமிழர்களுக்கான தீர்வு இல்லை அப்படி இப்படி என்று சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை நாங்கள் எடுக்க இதென்ன போவதில்லை என்றுதான் சொன்னார்கள். ஆகவே இவர்கள் மாகாண சபையை அறிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். கனடாவுக்கு அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்தபோது அங்க ஒரு கூட்டம் எல்லாம் நடந்தது. அதிலே நீங்கள் பிரசனமாக இருந்தீர்களா அல்லது உங்களுக்கு அது? இல்ல, நான் எப்பவுமே நான் ஒரு அரசியல் மாணவனாகத்தான் என்னை கருதுவோம். நான் எல்லா வகையான கலை இலக்கிய சார்ந்து மாற்று கருத்துக்கள் உள்ளவர்கள் இருந்தும் கூட போறேன். அன்றைக்கு ஒரு நாடகத்துக்கு போனது சம்பந்தமாக என்னுடைய தோழர்கள் மிகப்பெரிய கேள்வி அளித்திருந்தார்கள். எங்களுடைய அந்த உள்ளுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்பிலே நான் அனுகுமார திசாநாயக் அவங்க கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு பார்வையாளராக இருந்து அந்த கூட்டத்தை பார்வையிட்டேன். நான் அதை சந்திச்சது பேசுறது கொண்டதில்லை. ஏற்கனவே சில தொலைபேசி அழைப்புகள் இங்கே இருக்கிற ஏபிபி அமைப்பாளர்களுடன் நாங்கள் சந்திச்சு பேசியிருந்தோம். நாங்கள் என்னுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே நாங்கள் அதை உறுதியாக அப்படி பேசுகின்ற பொழுது அதில் அவர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குத்தானே. நாங்கள் நேரே பேசவில்லை. அப்படி பேசுவது சந்திப்பது பாதியான சில கதைகள் பேச்சுகள் இதுகள் உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா நான் அந்த கூட்டத்துக்கு ஒரு போயிருந்தேன், ஒரு பார்வையாளனாக இருந்து பார்த்தேன். உங்கொண்ட முரளி, உங்கொண்ட அரசியல் ஆய்வின்படி இந்த என்பிபி அரசாங்கம் இந்த மாநசபை மாநசபைக்கு அப்பால 13ஆம் திருத்தத்தின் காணி போலீஸ் அதிகாரங்களையும் தந்து அதற்கு மேல் ஒரு அரசியல் தீர்வு போயிருக்க அதை அவர்கள் அந்த 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த அரசியல் தீர்ப்போட போயினமா, இல்லாட்டால் இப்பொழுது கடைசியா எங்கட தமிழ் அரசு கட்சியில் போன இடத்துல சமஸ்தியை பற்றி கதைக்க வேணும் என்று சொல்ல இடத்துல அனுரா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் அந்த நேரங்கள் கதைப்பு மண்டதை சொன்ன இடத்துல
நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு அரசியல் தீர்ப்புல ஒரு கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ்ல வந்து தமிழருக்கு தேவையான அளவுக்கு இந்த 2/3 மெஜாரிட்டி அவர்கள் கையில் வைத்திருக்கின்றபடியினால் அந்த லெவலுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு நினைக்கின்றீர்களா? இல்லாட்டா அப்படி இல்லாட்டா இதுவும் ஒரு வளமையாக மாற்றும் விதமாக மாகாண சபை 11ஆம் திருத்தத்தோடையே இந்த இந்தியன் ஸ்ரீலங்கா அக்கோட்டோடையே நின்று நினைக்கின்றீர்களா? நல்லாட்சி காலத்துல வந்து டாக்டர் ஜெயம்பதி விக்ரமண்ணா சுமந்திரன் ஆக்கள் வந்து முன்னெடுத்த அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் சம்பந்தமான விஷயத்துல வந்து ஜேவிபி பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்குது. ஜேவிபி வந்து தன்னுடைய ஆட்சி தன்னுடைய கட்சியினுடைய உயர்நிலை குழுவோடு அதை உரையாடி அதை ஏற்றுக்கொண்டிருக்குது. அதே பிறகு வந்து ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலேயும் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்மோட கூடிய இதை முன்னெடுப்போம் என்று அவர்கள் சொல்லி இருந்தார்கள் வந்து. ஆகவே அந்த அடிப்படையிலே வந்து அவர்கள் செல்ல வேண்டும். ஆனாலும் வந்து இன்றைக்கும் வந்து வடகிழக்கில உள்ள மக்களால தேர்வு செய்யப்பட்ட பிரதான கட்சி என்பது தமிழரசு கட்சி. ஆகவே அந்த தமிழரசு கட்சிக்கு தான் அந்த பிரதான உரித்திருக்கின்றது. தமிழரசு கட்சி வந்து மத்திய தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அதுக்குத்தான் பிரதான உரித்திருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி தான் அந்த முன்னெடுப்பை முன்னெடுக்க வேண்டும். தமிழரசு கட்சி ஏற்கனவே முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது. அதற்கு திட்ட வரைவு இருக்கின்றது. ஆகவே அது ஒரு தமிழரசு கட்சியின் ஓட்டத்தை அங்கீகரித்து செல்வதையே தான் நான் விரும்பக்கூடிய. ஓகே, அப்ப அந்த விஷயத்துல வந்து இப்ப விடுதலை புலிகள் இந்த சுயநிலைமை இறையாண்மையோட சம்பந்தப்பட்டது இல்லாமல் அந்த கஜேந்திரகுமார் சொல்ல சமஷ்டிக்குல ஒற்றையாட்சியை மீறி அப்படி ஒரு விடுதலை புலிகளோட சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பக்கம் நிற்கின்றார்கள். தமிழரசு கட்சியோட நிற்கிறவர்களும் ஒரு சாஃப்ட் கோர்னர்ல நிக்க இந்த ஒரு நேரத்துல வந்து இதுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து இல்லாட்டா இப்ப எல்லாரும் அதுக்கு முதல் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முதல் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நினைக்கின்றீர்களா? இல்ல, நான் நினைக்கிறேன் இந்த மத்திய ஒரு கூட்டத்தில இப்ப ஒரு பெருக்கில் நடந்தாலும் அதுக்கு பிறகு நடந்த கூட்டத்தில சொல்லி இருக்கிறார் வந்து தமிழரசு கட்சி பிரதான கட்சி, எல்லா மாவட்டங்களிலும் தேர்வு செய்யப்பட்ட கட்சி. இது ஏற்கனவே இந்த தீர்வு பிரச்சனை சம்பந்தமாக முன்வரைவுகளை முன்வைத்திருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில தான் இது மேற்கொள்ளப்படும். மற்றது நடைமுறை சாத்தியத்தை பார்த்து நாங்கள் நகர்த்த வேண்டியிருக்கின்றது. இந்த நடைமுறை சாத்தியத்திலே சில எட்டப்படக்கூடியவற்றை பெறுவதென்பது அது முடித்த முடிவல்ல. அதற்கூடாக அது நகர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். ஆகவே வந்து அது தெளிவாக வந்து காங்கிரஸ் கட்சி சார்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து வெவ்வேறு கட்சிகளோ வெவ்வேறு குழுக்களோ முன்வைக்கின்றதுக்கு பின்னால காங்கிரஸ் கட்சி போக மாட்டார். தமிழரசு கட்சிக்கு திட்டவட்டமான ஒரு இது இருக்குது. அது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு, பாராளுமன்ற குழு, மத்திய குழு வந்து முடிவெடுத்து அதை வந்து சில விடயங்களை வந்து இன்னும் நகர்த்தி இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில தான் அதை செல்லும். ஆகவே வந்து நீங்கள் அதனோடு இணைந்து கொண்டுதான் மத்திய உதிரி பாராளுமன்ற அங்கத்தவர்கள் செல்வது சிறப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, நன்றி. சத்யபாலன், இந்த சம்பந்தமான உங்களுக்கு வணக்கம். புதியவன் நேர் கேள்விகளை கொடுத்துவிட்டு அரசியல் சம்பந்தமான கேள்விகளை போட்டு நாங்கள் முடிப்போம். இதுவரை நீங்கள் பேசிய விடயங்களிலிருந்து நாம் புரிந்து கொண்டதை சொல்லுகிறேன். எனது புரிதல் தவறாக புதியவன் கேள்விகள் மட்டும். கேள்வி என்னன்னு சொன்னால், தாயக மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் எண்ணங்களுக்கு உள்புகுந்து நீங்கள் புலிச்சாயம் பூசிக்கொண்டு இருப்பதனால் தமிழ் மக்களுக்கு என்ன லாபம்? நன்றி. ஓகே, யாரும் புலிச்சாயம் பூச நாங்க பிரச்சனைப்படுவோம். இங்கே போய் வரும் புலிச்சாயம் பூச இல்ல. தமிழ் மக்களுக்கு பிரச்சனை, தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு இப்போ ஜனநாயக முறைமையில வந்து ஒரு வன்முறையற்ற முறையில இப்ப இருக்கிற இந்த போக்குவரத்தூடாக முயற்சி செய்தல், அவ்வளவுதான். அப்படி என்றால் இந்த கேள்விக்கு நான் இன்னொரு அவர் கேட்ட கேள்வியோட இப்ப நீங்கள் ஒரு ஜனநாயகமான ஒரு பகுதியேற்று நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பாரம்பரிய நாங்கள் தமிழக கட்சிக்கு தான் தமிழக கட்சி என்பது
அடிப்படையில் அங்க தேர்தலில் போட்டியிடப்பட்டு பெரும்பான்மை மக்களாக வடக்கு கிழக்கிலே எல்லா மாவட்டங்களிலும் தேர்வு செய்யப்பட்ட கட்சி. அது வந்து துப்பாக்கியை வைத்துக் கொண்டு போய் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக இல்லை. மந்திரன் கூட விட்டா அதை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். அவ்வளவுதான் ஜனநாயகம் படிப்படி நடைபெறுகிறது. அது அந்த ஜனநாயகம் என்பது விமர்சிக்கிறதும் கல்விக்குட்படுத்துறதும் அது அடுத்த பிரச்சனை. இப்ப நாங்க ஒரு தமிழரசு கட்சியின் ஒரு ஆதரவாளனாக ஒரு சாதாரண ஒரு சமூக செயற்பாட்டாளனாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது எந்த புலிச்சாயமும் இல்லை. நன்றி. நன்றி. நல்லது நல்லது. சரி, நீங்கள் தமிழரசு கட்சி என்ற விடயம் உண்மையிலேயே தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலிலே பெரிய சவாலை சந்தித்திருந்ததாக நான் பார்க்கிறேன். 8க்கு 8 என்று ஒரு தேசிய கட்சி முதல் முறையாக வடக்கு கிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி தமிழரசு கட்சியை பல கேள்விகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்று இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? நாங்கள் 2009 போன்ற ஒரு மாபெரும் பிரச்சனையை சந்தித்து வந்தீங்க. 2009 முள்ளிவாய்க்கால் அதை விட பெருசு இங்க நடக்க போறது இல்லை. ஆனா கட்டாயம் தமிழரசு கட்சி என்பது பாடங்களை கற்க வேண்டித்தான் இருக்கின்றோம். இதுக்கு ஒரு பிரதான பிரச்சனை வந்து நாங்கள் பிளவுபட்டு இருக்கின்றோம். இந்த யாழ் தேர்தல் மாவட்டத்துல வந்து நாங்க 398 பேர் போட்டிடுறோம். திட்டவட்டமாக பார்க்கணும். இந்த பிரச்சனையே நடக்குது. அதுக்காண்டி தமிழரசு கட்சி பிரச்சனையே இல்லை. அது வந்து இது அதுக்குள் தான் வருகிறேன். அதாவது நீங்கள் சொல்லுவதற்கு முன்ன குறுக்கிடுவதற்கு நினைக்கும். தமிழரசு கட்சிகள் பிரச்சனையே இல்லை, தமிழரசு கட்சி இப்படித்தான், தமிழரசு கட்சியின் தலைமை இப்படித்தான், தமிழரசு கட்சியின் 15 வருடங்கள் 20 வருடங்களாக ஒருவர் தான் தலைவர். இந்த பிரச்சனைகள் தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்பது போல இன்று ஆகிவிட்ட நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழரசு கட்சி பிரச்சனை இல்லாத கட்சி. அது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, தவறுகளே இல்லை, அதுல வந்து சுயநல சக்திகள் இல்லை என்று நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் சொல்லியிருந்தேன். இது மனிதர்கள் அதுதான் இதுவும். ஆனா அந்த தமிழரசு கட்சியை நாங்கள் வந்து மேலும் வந்து பலப்படுத்த வேண்டியது, அர்ப்பணிப்பு நிறைந்த கட்சியாக மாற்ற வேண்டியது. அங்கதான் பிரச்சனையே முரளிதரன், அங்கதான் பிரச்சனையே. தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் இப்போது அதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய பிரச்சனை யார் தலைவர், யார் செயலாளர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலைவரா, சுமந்திரன் கட்சியா, ஸ்ரீதரன் கட்சியா, மாவை சேனா தலைவர் இருந்து விலகுவாரா விலக மாட்டாரா, இதை யார் செய்வது? இப்படியே இந்த கட்சி இன்னும் எத்தனை நாளுக்கு தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று சொல்வார்கள். இவர்களால் கடந்த 15 வருடங்களாக எதுவுமே முன்வைக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் வந்தபோது அதை நான் டிஃபெண்ட் பண்ணியேன். ஆனால் இன்று என்னிடமே அந்த கேள்வி இருக்கிறது. இப்படியான தலைவர்களை வைத்துக்கொண்டே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் ஒரு பாரம்பரியமான விசுவாசத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவதன் ஊடாக தமிழ் மக்களால் என்னத்தை கண்டுவிட முடியும்? நீங்க சொல்ற மாதிரி தமிழரசு கட்சிக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியது. நான் அதை மறக்க இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனா நீங்க பாக்குறீங்க என்றால் இப்ப நான் இதை சப்பக்கட்டு கட்டுறதாக கருதக்கூடாது. இது கொஞ்சம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்றதை ஏற்றுக்கொள்றேன். அது இந்த நீங்க வெஸ்டர்ன் இந்த ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளிலேயே, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலேயே இந்த அரசியல் கட்சி என்ற தலைமை போட்டி விவகாரங்கள் பல்வேறு சிக்கல்களை, கசப்பான இதுகளை தோற்றுவிக்கிறது உண்மை. ஆனா இங்க வந்து இப்ப எங்களுக்கு தெரியுது மிகவும் வயோதிபதமான சூழ்நிலையிலையும் சேனாதி ராஜா அவர் வந்து அவர் வந்து கஷ்டமான சூழ்நிலையிலும் மிக பெரிய இக்கட்டுகளையும் மிகப்பெரிய சிக்கல்களும் உருவாகின்றது. அங்கு 2 அணி அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதை கட்சி கட்டாயம் வந்தது தீர்த்து கொள்வோம். ஆனா இவ்வளவு கட்சியினுடைய இவ்வளவு பின்னடைவுகள், இவ்வளவு இதற்கு பிறகும் அந்த மக்கள் வந்து இன்றைக்கும் அதை அதைத்தான் கணிசமாக ஏற்றுக்கொள்ற சக்திகளா இருக்கிறபடியா கட்டாயம் நீங்கள் சொல்றவள அதை நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க எத்தனையோ தமிழரசு கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் வந்து விரக்தி விட்டு, கவலை விட்டு, வேதனை விட்டு இதாகிறத நான் அது உண்மை. நான் அதை மூடி மறைச்சு கொண்டு போயில்லை. ஆனா நாங்க தான் இதை வந்து நிலைக்கு கொண்டு வரணும் என்று நினைக்கிறேன். அதை சாத்தியம் இல்லாட்டிலும் கூட அதை என்னடா இன்னொரு கட்சியை உருவாக்கி கொண்டு வரையிலாது வந்து கட்டாயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது கட்சி என்பது பல்வேறு தரப்பினர்களிடம் விலை போய்விட்ட ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். புலம்பெயர் தமிழர்கள் என்று குகதாசன் வருகிறார், ஸ்ரீதரன் வருகிறார்,
ஸ்ரீதரன் பிரான்ஸுக்கு போகிறார், லண்டனுக்கு போகிறார், அங்கு மற்ற பிரமுகர்களை சந்திக்கிறார், கட்சிக்கு நிதி வாண்டுகிறார். இதெல்லாம் தெரிந்த உண்மைகள், யாரும் அதை மறக்க முடியாது. ஆனால் இப்படியாக புலம்பெயர் தமிழர்களில் இருக்கக்கூடிய அதிதீவிரமாக தேசியத்தை மட்டும் நம்பிக்கொண்டு கட்சி பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தவர்களுக்கு ஆதரவாகவும் யதார்த்தமாக பிரச்சனைகளை தீர்க்க விரும்புபவர்களை கட்சியை விட்டு ஒதுக்க வேண்டும் என்ற செயற்பாடுகளோடும் இவ்வாறு கட்சி எல்லோருக்கும் விலை போகிற ஒரு நிலைமையில் கட்சியை தொடர்ந்தும் ஒரு விசுவாச ரீதியாக இது பாரம்பரிய கட்சி, 75 வருட அனுபவம் வாய்ந்த கட்சி என்று நாங்கள் எல்லோரும் முட்டுக் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன் இப்படி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம்? நான் நினைக்கின்றேன் அந்த நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கின்றதோ என்று ஐயுகின்றேன். அதாவது விலை போன கட்சி, அது ஒரு விலை போன கட்சி என்றால் அது சுபாஸ்கரனுக்கு விலை போயிருக்கலாம், பாஸ்கரனுக்கு விலை போயிருக்கலாம், போகவில்லை. இந்த சுபாஸ்கரன் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களுக்கு பல்வேறு தரம் தொலைபேசி அழைப்புகளை அனுப்பியும் இரண்டும் அதை புறம் தள்ளி அதை கணக்கில் எடுக்காத அந்த இதுகள் எல்லாம் இருக்கின்றது, அந்த உண்மை நிலைகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் புலம்பெயர் மண்ணில் உள்ள ஆதரவாளர்களிட்ட அந்த கட்சி அபிமானிகளை சென்று சந்திப்பது, பேசுவது, அவர்கள் கூட நிதி திரட்டுவதை நீங்கள் அதை தவறாக பார்க்க முடியாது. அது இயல்பாகவே எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நேரத்திலையும் அது நிகழ்ந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமாருடைய கட்சிக்கு புலம்பெயர் அமைப்புகள் நிறைய பண உதவி செய்திருக்கு. பிறகு விக்னேஸ்வரனை நாங்கள் கொண்டு அவரை ஒரு கட்சி உருவாக்கி அவரை தேர்தல் நிதி கச்சிதமாக கொடுத்திருக்கிறோம், உருவாக்கி விட்டிருக்கிறோம். சங்கு வரைக்குள்ள தமிழ் தேசிய திரட்சி, பொதுச்சபை, பொது கட்டமைப்பு, தமிழ் தேசியத்தை உருவாக்கொண்டு எவ்வளவோ வெளிநாட்டுல இருந்து மிக அது காணாமல் போகுது. அப்ப ஓரளவுக்கு நாங்கள் உள்ளதுக்கு வள்ளி சென்று உள்ளதுக்குள்ள இருக்கிற சாமான விடையலாம். ஏன்னா நட்டாற்றில நாங்க தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு துடுப்பை நாங்கள் கைவிட்டு விட்டு மூழ்கி போக முடியாது. சரி, இந்த வேளையில் லண்டன்ல இருந்து டாக்டர் பாலா அவர்கள் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் பாலா. முரளிதரன் அவர்களுடைய பேச்சுக்களை நான் முந்தி கேட்டதில்லை. ஆனால் அவர் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக உழைக்கிறார் என்று சொல்கிறார். நல்ல விஷயம். ஆனால் இந்த தமிழரசு கட்சியின் நிலையை பற்றி நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கண்டு. நேற்று கூட இந்த அவர்கள் தமிழர் கட்சி கூட மத்திய குழு கூட்டத்தை யாரு தலைவதாங்கிறதுக்கே 2-3 மணி தேர்தல் மணி வர வேண்டி இருக்கு வெடிக்கிறோம் கூட்டத்துக்கு தலைமை. அப்படித்தான் அவர்களுடைய நாகரிகங்கள் பண்பாடுகள் இருக்கிறது என்றது ஒரு எதிரான விஷயம். இல்ல 5.5 மணித்தியாலமாக அதை மட்டும் பேசிவிட்டு கலைந்து போயிருக்கிறார். இதைத்தானே நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறது கடந்து போய்கொண்டு. இதுதான் தமிழர் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சி இப்படியா இருக்க வேண்டும் ஒரு கேள்வி தானே. அப்ப இதுக்கு தமிழர் கட்சிக்காக உழைக்கிறவர் என்று சொல்லுகிற தமிழர் கட்சிக்கு பெரும்பான்மையான பணம் கண்டால இருந்து தான் போகிறது. அப்ப அதுகளுக்கெல்லாம் முன்னின்று உழைக்கிறவருக்கு நான் கேட்கிறேன். அப்ப நீங்கள் அதை செய்கிறீங்களே நல்லது. அப்ப அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது சம்பந்தமா உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த கடந்த எலெக்ஷன்ல பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பால அந்த கட்சியில ஏதாவது பாதிப்பு மாற்றங்கள் நடந்திருக்குதா? ஏதாவது ஒரு சின்ன சிறு ஏதாவது இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சக்தி வல்லமை இருக்கான்னு அறிய விரும்புறேன். ஒன்று. ரெண்டாவது, மற்ற இப்ப நாங்கள் தொடர்ச்சியா வேலை செய்ய போறோம்னா அடுத்தது இப்ப பிரதேச சபை எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப பிரதேச சபை எலெக்ஷன் வர போல தமிழரசு கட்சி தன்னுடைய ஜனநாயக பண்புகளை பேணி நடக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப இந்த பொது தமிழ் வேட்பாளர் என்று போடைக்கின்றது முக்கியமான கோட்டேஷன் தமிழ் மக்களை திரட்டுதல் என்று தமிழ் மக்களை திரட்டுதல் என்று சொல்லி கடைசியா 400 வேட்பாளர் நிறுத்தினதான் முடித்தது. அப்ப அந்த தமிழ் மக்களை திரட்டுதல் என்றதே உண்மையான பண்போடு உண்மையான மன சுத்தியுடன் தமிழரசு கட்சி தமிழரசுக்கு அதுக்கு தலைமை தாங்கணும். மேன்படி நான் சொன்னீங்க தமிழர்களுடைய பிரதிபலித்த தமிழர்களுக்கு தான் இந்த தமிழர்களை திரட்டுதல் என்றதுக்கு தலைமை தாங்கணும். அப்படியான ஒன்றை தலைமை தாங்கி இந்த பிரதேச சபை என்றதை ஜனநாயக பண்புகளுடன் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முறையில் பெண்களுக்கு சமத்துவம் அல்லது சமூக இனங்களுக்கு சமத்துவமான முறையில
அதை பிரதித்துவப்படுத்தும் முறையில கொண்டு நடக்கிறதுக்கு உங்களால கடினமாக உழைக்க முடியுமா, உழைப்பீர்களா என்ற கேள்வியை நான் உழைக்கிறேன். இதே கேள்வியை நான் முரளிதரனும் இன்னொரு விதமாகவும் வைக்கலாம். அதாவது புலம்பெயர் அமைப்புகள் எல்லா கட்சிகளுக்கும் நிதி வழங்குகிறது என்று சொல்லுகிறீர்கள். ஜேவிபி கட்சியினருக்கும் புலம்பெயர் சிங்களவர்கள் பல பேர் நிதி வழங்குகிறார்கள். ஆனால் கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் கட்சிக்கென ஒரு நிதியை வழங்கி கட்சி கொடுக்கிற பணத்திலிருந்து தங்களது வாழ்வாதாரத்தை வைத்துக் கொள்வதாக அவர்கள் சொல்கிறார். உண்மை போய் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விடுதலைக்காக போராடிய இனத்தின் பிரதிநிதிகளான கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறான தியாகங்களை செய்து தமிழரசு கட்சியிலே வேலை செய்கிறார்களா? உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி அதை கட்டாயம் செய்யணும். அவர்கள் ஒரு கணிசமான நிதி பங்களிப்பு அவர்களிடம் இருந்து இருக்கும். ஆனால் திட்டவட்டமாக அவர்கள் எவ்வளவு என்ன மாதிரி செய்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. எப்போது தமிழரசு கட்சியினரை கேட்டாலும் கட்சியிலே நிதி இல்லை, கட்சிக்கென்று ஒரு முறையான அலுவலகங்கள் இல்லை, மாவட்ட ரீதியான அலுவலகங்கள் இல்லை, பிரதேச ரீதியான கட்டமைப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அதிலே உருப்படியாக ஒரு ஆபீஸ் ஒரு இடமும் கிடையாது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அலுவலகம் கூட்டுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் தான் கட்சி அலுவலகம் இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து இவ்வளவு நிதி போகிறது கட்சிக்கு. என்ன செய்கிறார்கள்? இல்ல, நான் முதல் இப்ப நீங்க ஏற்கனவே லண்டன்ல இருந்து கேட்டவருடைய கேள்வியில இருந்து வரலாம் நினைக்கிறேன். நான் ஒரு கட்சியுடைய ஆதரவாளர். நான் கனடாவில இருந்து என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். கட்சி அங்கதான் பங்கன் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப கட்சியை நாங்க முழுக்க நாங்க வழி நடத்துறது அல்லது வழி நடத்துவதாகவோ கருத வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்களோட முடிந்த பங்களிப்பை செய்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஆலோசனைகளை எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் எப்படி ஒரு உட்கட்சி விவாதத்துல மிகவும் மோசமாக காட்டமான மிகவும் வலுவான கருத்துக்களை முன்வைக்கின்றோம். உங்களை போன்று எங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிறோம். அதே நேரத்துல கட்சி என்றது அங்க நாட்டிலே அந்த தளத்துலதான் அது பங்கன் பண்ணணும். கட்சி கண்டு அந்த ஒரு விதி முறைமைகள் என்றது இப்ப நாங்கள் இங்கே இருந்து அங்க ஒரு சடுதியாக இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. இப்ப உதாரணமாக இந்த தேர்தலிலும் கூட இப்ப நீங்க கனடா போன்ற நாடுல நிறைய பேர் இருக்கிறபடியா பங்களிப்பு இருக்கலாம். ஆனா உண்மையா தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிதி தேவைக்கு தேவையானதாக உண்மையாக இருக்கு. தமிழரசு கட்சிக்கு இந்த முறை தேர்தலில் அவர்களுக்கு நிறைய நிதி பிரச்சனை இருந்தது என்றதை என்னாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா நேரத்துல நான் ஓகே இப்ப மார்டின் ரோட்ல இருக்கிற அலுவலகம் இதுகள் எல்லாம் இந்த அலுவலகங்களை சிறப்பாக்க வேணும், இதை சீரமைக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. உதாரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வாரத்துக்கு பிறகு ஆனோட பேசியிருந்தார் என்னோடு. அவர்கள் எல்லோரும் அந்த மூலக்கிளைகள் எல்லாரும் சந்தித்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிளைகளிலும் இருந்து 3 பேராக ஒரு 40 பேர் சந்திச்சு மீளமும் அதை கட்டுமானத்திலே ஈடுபட வேணும், மீளமைக்கணும் என்றால் அவர்களுக்கு அந்த பின்னடைவுகளை ஏற்படுத்தின அந்த விளைவுகளை கூட அவர்கள் சிந்தித்து செயலாற்றுகின்ற இதை பார்க்கணும். முக்கியமாக நான் சில பேரோட பேசுவேன். உதாரணமாக தவிசாளர் வலிகாமம் வடக்கு தவிசாளர் சுகிர்தன், இவர்களெல்லாம் நான் அடிக்கடி பேசுற ஆட்கள். டாக்டர் ஸ்ரீதரன் இவருடைய கிருஷ்ணமணியுடைய கணவர். மற்றது வடமராட்சி சுகிர்தன். மற்றது இங்க கிளிநொச்சியில ஆனா அங்க ஒரு அந்த கட்டுமானங்கள் அதை மீளமைக்கணும், மீள வேலை செய்யணும் என்ற அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. அதே நேரத்துல இந்த பிரிவுகள் என்பதை அதை யாரால தடுத்து எங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? தமிழரசு கட்சியால பல்வேறு வேட்பாளர்கள் தடுத்து நிறுத்த முடியுமா என்ற ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்களெல்லாம் கூட முன்வைக்கிறோம். ஒரு குறைந்தபட்சம் இப்ப ஏற்கனவே கட்சி எனக்கு சீட்டை கொடுக்கிறது வெள்ளையில ஆண்டு தெரிஞ்சு இன்னொரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறத என்ன செய்யலாம்? அதை எங்களால கட்டுப்படுத்தலாம். ஆனா இப்ப ஒரு நல்ல ஒரு மணிவண்ணன், ரஜதீபன், இப்படி ஒரு பல்வேறு சக்திகளை இணைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் நான் நினைக்கிறேன். அதாவது மேக்சிமம் சில விஷயங்களும் ஒன்றும் செய்யல. இப்ப நீங்க இந்த ஜனநாயக பண்பு என்று வார்த்தை சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டது. இந்த
சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன சொன்னார், நீங்க எல்லாரும் வாங்க நாங்கள் சேர்ந்து கேட்போம், அது ஒப்புப்போம் ஏதோ கேட்ட உடனே என்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன், நீங்கள் இல்லை உங்களோட வந்து சேரணும். இன்றைக்கும் தமிழரசு கட்சி இவ்வளவு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிட்ட பின்பும் அவ்வளவோ பின்னடைவுகளுக்கு பின்னும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு கட்சி சொல்லிலும் வடக்கு கிழக்கிற நீங்க தான் என்னோட வந்து சேரணும், நீங்க தான் நேராப்பா போகணும். வந்து இப்ப நீங்க வந்து ஒற்றுமை ஜனநாயகம் இணைந்து பயணிப்பதன் மூலம் நீங்க கொஞ்ச நாளைக்கு முதல்தான தமிழ் தேசியம் மட்டும் சொன்னீங்க. தமிழ் தேசிய திரட்சி நாங்கள் திரட்டி இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு இதுக்காக எத்தனையோ காசுகள் இதுகள் வெளிநாடுகளில் இருந்து நல்லது முரளிதரன். வளமையாக நாங்கள் எல்லோருமே பேசுகின்றோம். சொல்லுங்க பாலை. இன்னொரு சின்ன கேள்வி என்னன்னா, இல்ல முரளி அந்த அவருடைய அந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக முரளியில நிலைப்பாடு எப்படி இருந்தது? நான் வந்து தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டோடு தான் இருந்தேன். அந்த தமிழ் கட்சியின் நிலைப்பாட்டோடு இருந்தேன். சிறிதண்ட நிலைப்பாடா சுமந்திரன் நிலைப்பாடா? இல்ல, தமிழரசு கட்சி எடுத்த நிலைப்பாடு, தமிழரசு கட்சி கட்சியாக எடுத்த நிலைப்பாடு. தமிழரசு கட்சிகள் முரளிதரன் 3 நிலைப்பாடுகள் இருந்தது. மாவை சீனாதிராஜா ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார், ஸ்ரீதரன் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார், சுமந்திரன் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார். இது தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அதனுடைய மத்திய குழுவில் அதை அவருடைய கட்சியை சேர்ந்த கட்சி தலைவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே அந்த உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை. அதை அவருடைய அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்படியானால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஆதரவு கட்சியில் இல்லையே. ஏன்? கட்சி எடுத்த முடிவுக்கு மாறாக அவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பின்பு வந்து அதே கட்சியின் தான் வந்து அவர்களை தேர்வு செய்கின்ற முடிவையும் எடுக்கின்றது. அவை கட்சி தான் அதுக்கு பொறுப்பு, கட்சிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதனால் நானும் நீங்களும் செய்யலாது. அதனால் தான் நாங்கள் பொதுமக்கள் கேட்கிறோம், கட்சி இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பது சரியா? கட்சி ஆதரவாளர்களாகி நீங்கள் உங்களால் கட்சியை சரியாக வழிநடத்த முடியவில்லை என்றால் கட்சி இவ்வாறே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஏமாற்றுகரமான அரசியலை செய்து கொண்டு இருக்குமாக இருந்தால் இன்னும் பின்னடைவுகளை தானே சந்திக்க வேண்டி வரும். அதாவது முதலாவது வந்து நீங்கள் பொது வேட்பாளர் நாங்கள் கேட்டது சரியா பிள்ளையாண்டு உங்களுடைய இல்லை. அது இப்ப என்ன சொன்னாங்க, பொது வேட்பாளர் பிரச்சனையே முடிஞ்சது, தேர்தல் முடிஞ்சது, பொது வேட்பாளருக்கு பின்னாலே அந்த என்ன உங்களோட தொடர்ந்து நான் பயணிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல நான் உங்களுடைய பொது வேட்பாளர் சம்பந்தமா உங்களுடைய நீங்கள் அது சரியானு நினைச்சீங்களா அல்லது புள்ளிய நாங்கள் செய்த புள்ளிய நினைச்சீங்களா? அவர் புள்ளி என்றுதான் சொன்னா நீங்க அந்த பொது வேட்பாளர் என்பதை நிறுத்தி இப்படி ஒரு முடிவை பெற்ற பின்பும் அது தொடர்ச்சியாக இயங்க முடியாமல் போய்விட்டது. அந்த பொது கட்டமைப்பு பொதுச்சபை இயங்க முடியாமல் போய்விட்டது. அப்ப அது வந்து நல்ல பதில் முரளி. இந்த அடுத்ததாக பாலா நிக்கிறாரோ இன்னும் பாலா, உங்களோட கேள்விக்கு நான் அந்த இவர் அடுத்த கட்டமா இப்பொழுது முரளி இவர் கோதாசன் ஸ்ரீதரன் எல்லாம் வருகிறார் கனடாவுக்கு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை ஒன்றாக பயணிக்கும்படியும் இந்த கருத்து வேறுபாடுகளை விட்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சி, ஸ்ரீதரன் கட்சி, சுமந்திரன் கட்சி, கோதாசன் கட்சி என்று இல்லாமல் இந்த கனடா மக்களுக்கு அது ஒரு கட்டாயமான அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றன. கனடாவில் கூடிய தமிழ் மக்கள் உள்ளார்கள், கூடிய அசோசியேஷன் உள்ளார்கள். அந்த பிரிவுகளுக்கு அப்பால நீங்கள் தரவழி போன்ற ஆட்கள் செய்தால் நாங்களும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நீங்கள் சொல்ற ஒரு கட்டமைப்புக்கு நாங்களும் எதையுமே தான் இலங்கை வாழ் WTSL இந்த பொது கட்டமைப்புன்றது ஒரு ஃபெயிலியர் ஆகும் என்று நாங்கள் அந்த பொது கட்டமைப்பு, பொது சபை, யூனிவர்சிட்டி பாய்ஸ் எல்லாருக்கும் எழுதி இருந்தோம். இது அதை கொண்டு போக நீங்கள் முடியாம போவோம் என்று பொது சபை அதுக்கு எங்களுக்கு ஒரு என்ன ஒரு கான்கிரீட் கரண்டி தந்தார்கள். நாங்கள் பொது சபை தான் அடுத்த முறையா நின்று இதை செய்வோம் என்று கடைசியா பொது சபையும் காணாம போய்விட்டது. பொது சபையில் இருந்தவர்கள் ஏதோ உலகமே கவுண்டு விழுந்த மேலே எல்லாரும் படுத்து விட்டார்கள். இப்ப அழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி வாரார்கள். சரியோ, இப்படி இதெல்லாம் சரி பிழை கப்பாலை எல்லாருக்கும் பிழைகள் சேரும், நெகட்டிவ் வரும். இனியும் நல்லொரு சந்தர்ப்பம் வருகின்றது. NDPக்கு அரசாங்கம் வர முதல் அரசாங்கம் வரும் என்று ப்ரெடிக்ட் பண்ணினாங்கள், பிரசிடென்ட் வருவார் என்று ப்ரெடிக்ட் பண்ணாங்கள்,
பார்லிமெண்டரியிலையும் வருவார்னு சொன்ன நாங்கள் வடக்கு கிழக்கில் ஒரு கட்டமைப்பை வச்சிருக்க வேணும். என்பிபி அரசாங்கத்துடன் சேர்ந்து அவர்கள் சொல்ற நெகட்டிவான கருத்துகளுக்கு பாசிட்டிவா நின்று ஒரு பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனா இருக்க வேணும். கஜேந்திரகுமார் பார்ட்டியோ தமிழரசு கட்சியோ எல்லா கட்சியும் சேர வேணும் என்றும், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு the moment that தமிழரசு கட்சி அனௌன்ஸ் பண்ணின உடனே நான் எழுதினான், ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், 3 நாள் அவகாசத்துல நீங்க முடிவெடுத்து டிடிஎன்ஏஓ இல்லாட்ட டிடிஎன்ஏ விட்டுட்டு தமிழரசு கட்சி டிஎன்ஏக்குள்ள போய் தக்க வையுங்க, எல்லா ஓட்ஸும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் அப்படித்தான் புரிஞ்சு எல்லாம் போய்விட்டது. இனியும் தமிழரசு கட்சிக்கு இருக்கிற சப்போர்ட் பேச வச்சு தமிழரசு கட்சி பிரதேச சபையிலையும் இல்லாவிட்டால் இப்ப நேற்று நடந்த மீட்டிங்ல அடிபட்டு போய் வாரத்துக்கு அரமணத்தியாலம் நடந்து வேற அரமணத்தியாலம் நடந்துச்சு, இதுக்கு அரமணத்தியாலம் நடந்துச்சு ஆகி பண்ணி இதே கலந்தா பிரதேச சபையும் ஏப்ரல்ல முடிஞ்சிடும். பிறகு சொல்லுவாங்க என்பிபி வந்து தேசிய கட்சி வந்து அடிச்சு கொண்டு போயிட்டு என்று அழுது கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை. ஆகவே இது ஒரு கட்டமைப்பாக வடகிழக்குல பிரதேச சபையையும் ஒரு யூனிட்டாக சேர்த்து எடுக்கணும். அதை எடுத்த அப்புறம் அடுத்த கட்டமாக மாகாண சபைக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். இல்லை என்றால் அர்ஜுனா போன்ற ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு ஆதரவு வந்த மாதிரி அர்ஜுனாவே பிரதேச சபையையும் மாகாண சபையும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் கனடாவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கட்சிகள் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு குரூப் காசு கொடுக்கிறதும் இன்னொரு அரசியல்வாதிக்கு ஒழிச்சிருந்து காசு கொடுப்பதையும் விட்டு ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும், அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்தால்தான் டயஸ்போரா வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். டயஸ்போரா வந்து மெல்லமா போகணும். இப்ப நாங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அலைவுகளை இருந்து வளர்த்தி விடுவோம். எங்களை போல அமைப்புக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். மாகாண சபை 30 வந்தோடனே எங்களுக்கு கதைக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரஷர் குரூப்பா தான் இருக்கும். அதுக்காண்டி முத்திர ஊத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பிபி ஜேவிபி. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தேவை இந்த சத்யபாலன் ரேடியோ இதுக்களால சில கருத்துக்களை கொண்டு இன்றைக்கு கூட உங்களை கொண்டு வந்ததால மற்றவர்கள் சிலருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கலாம். முரளியா அப்படியா அது இல்லை. முரளி இருந்தார், செய்தார். இப்ப நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார். எங்கெங்க என்னென்ன நல்ல காரியங்கள் யார் செய்கிறார்களோ எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துள்ளது. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். டாக்டர் பாலா சொன்ன மாதிரி டாக்டர் பாலா கருத்து நல்லது. கனடாவில இருந்து நீங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை கொடுங்கள். புரிஞ்சு இல்லாமல் என்பிபி இந்த ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். நீங்க சொன்ன மாதிரி அந்த அடிமட்டத்து ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து அவையில் வரவானும் என்றால் ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வச்சு அப்படி வந்து யங்ஸ்டர்ஸையும் எடுத்து செய்யவும். நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஒரு விஷயம், இன்னொரு 5 மணிக்கு முடிப்போமே. இன்னும் 3 மணித்தியாலத்தில் நாங்கள் வந்து எம்பி திருவண்ணாமலை எம்பி சுவராசனோட கூட்டம் நடத்த இருக்கிறோம். சரி, நன்றி. அதில் ஒரு விஷயம், ஸ்ரீதரன் அவர்கள் 16ஆம் தேதி வருவதாக தெரிவித்திருந்தீர்கள். சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் அவர்களிடம் தொடர்பாக இப்போது வலம் வந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். யாழ்ப்பாண அபிவிருத்தி கூட்டம் நடைபெற்ற போது அபிவிருத்தி குழுவின் தலைவராக ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் மண்டபத்துக்குள் வந்தபோது எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்திருந்தார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எழுந்து அவரை வரவேற்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்கள் அவருக்கு தெரிவிப்பீர்களா? தமிழ் மக்களின் ஆதங்கமாக அதை நீங்கள் தெரிவிப்பீர்கள்? நான் ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தேன். வந்து அவர் இருக்கிறார், வேற எழும்பி கை கொடுத்து போட்டு இருக்கிறார். அதை நான் சரியான ஒரு வீடியோ இருக்கு, அனுப்பி விடுறேன் விஸ்வநாதன் உங்களுக்கு. எனக்கு அனுப்பி இருக்கு. நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், காட்டலாம். இதுல வந்து அது வந்து நீங்க சொல்றது சரி, நடந்து இவர் இருக்கிறார், எல்லோரும் எழும்பி நிற்கிறார்கள், இவர் இருக்கிறார். ஆனால் பக்கத்துல வரைக்கும் எழும்பி கை கொடுக்கிறார். சரி, ஆனால் இப்ப உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எழும்பி கை கொடு. இல்ல, நான் ஸ்ரீதரனை பற்றி தான் காட்டமான ஒரு கேள்வி கேட்கணும். தமிழரசு கட்சி சார்பா இருக்கிற உங்கள்கிட்ட தான் நான் இந்த காட்டமான ஒரு கேள்வி கேட்கணும். நான் இங்க ஸ்ரீதரன் வர்றாரல்லோ கனடாக்கு வர இருக்கிறதா தான் செய்தி. சரி, அப்ப என்று சொன்னா நான் 60 வருஷமா நான் தமிழரசு கட்சியின் இது புலிகளை நேசிக்கிறத விட தமிழரசு கட்சியை ஆழமா நேசிக்கிறேன். நான்
உள்ளூரில் பாக்குறேன். சரியா? என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அவர் நேற்று முந்த நாள் எல்லாம் கணக்க பேட்டிகள் கொடுத்திருக்கிறார். அந்த அந்த கிழக்கு மாகாணத்துல வெற்றி பெற்ற இதுகளுக்கு தமிழரசு கட்சி அந்த அதுல உழைச்சாக்களுக்கு முக்கிய பங்கு இல்லை, அது இப்போதும் எங்களோடையே இருக்குதுன்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்திருக்கார். அவர் ஒரு சிறுபுலத்தனமா நடக்கிறார். அதாவது சிறிதரன் சிவஞானம் அவரை நாங்கள் இப்ப காசெல்லாம் கொடுத்து அவருக்கு இந்த இதுல கேள்வியோடு வாருங்க. நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள். 2 நிமிடத்தில் அவர் செல்ல இருக்கிறார். சிறிதரன் சிவஞானத்தை நாங்கள் ஏன் இந்த இதுல இருந்து, என்னன்னா அவர் அந்த புலி பினாமி போலதான் செயல்படுறார். தமிழரசு கட்சி என்றது தனித்து இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் புலி பினாமி போல செயல்படுறத நாங்களே அதை தடுத்து முடியாமல் இருக்கிறது. அவர் புலிகள் அமைப்பே இல்லை அப்பா. இனி புலி பினாமி என்ற ஒன்று இருக்கலாம். மற்றது அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற அவர் எப்படி நீங்க டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நீங்க நிராகரிக்க இயலாது. என்னோட மக்களால சரிதன் என்பதும் கிளிநொச்சி மக்களால பெருந்திரளான மக்களால தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கருத்து மிக தவறானது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கோதபாய ராஜபக்ச தவறு செய்த போது மக்கள் அவரை தூக்கி எறிந்தார்கள். தெரிவு செய்யப்பட்ட காலத்திலேயே மக்கள் அவரை தூக்கி எறிந்தார்கள். ஆகவே தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் அவர்களும் இவ்வாறு பதவியிலே இருந்த வண்ணம் இந்த புலி பேச்சுக்களை பேசியே மக்களை ஏமாற்றுவாராக இருந்தால் அது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்ய வேண்டி வரும். இல்லை, நீங்க சரிதரனை விமர்சிக்க கூடாது, அவருடைய காட்டமான விடயங்கள் சம்பந்தமாக அவர் புட்டை பற்றி 15 நிமிடம் பாராளுமன்றத்துக்கு பேசுவதற்காக நாங்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பவில்லை. இதை ஸ்ரீதரன் அவர்கள் எமது வானொலிக்கு வருவதை அவர் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறார். நீங்க என்னையும் கூட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அடுத்த முறை முரளியே மரபாக பண்ணி போடுவீங்க போல. தமிழரசு கட்சியின் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள், நிதி அளிப்பவர்கள் பங்கு நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க. சரி, நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நிறைய கொண்டு வரலாம். ஆனால் ஸ்ரீதரனை கொஞ்சம் மடக்கி பிடியுங்கள் முரளி. பேசுவோம் நாங்க எல்லாரோடும் மக்களால நீங்க பேசுறத மாதிரி தான் நாங்கள் பேசுவோம். ஏனால் எல்லார் மக்களுக்கும் உள்ள ஆதங்கங்களுக்கு ஒரே உணர்வுகள் இருக்கு. எல்லாம் தமிழ் மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டவர்கள். நாங்கள் ஏன் இந்த கருத்துக்களை பகிர்றோம் என்றால், எல்லாரும் இதுல இந்த வேர்ல்ட் இஸ் ஸ்மால் என்று சொல்லுவீங்க. தெரியும், எல்லா இடம் நாங்கள் டயஸ்போரா குளோபல் வில்லேஜ் நல்லது. நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். முரளி இன்னுமே சொல்ல இருக்கிற கடைசியா 2 வார்த்தை எல்லாம் முக்கியம். நன்றி நன்றி. கேட்கறதுக்கு நீங்க வந்து என்ன கேள்வியை கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. எவ்வளவு விமர்சனம் சொல்றதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா நானும் வந்து உண்மையாக நடக்கப்படும் இல்ல. நாங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் சத்தமாக காட்டமாக பேசுவதற்கு காரணம் உங்கள் போன்றவர்கள் தான் ஒரு கன்வேயாக இதை பாஸ் பண்ண முடியும் மற்றவர்களுக்கு. ஏன்னா நீங்கள் தான் அவர்களோட நேரடியாக இருப்போம். நேரடியாக ஊடகங்களின் ஊடாக நாங்கள் பேசும்போது அவர்கள் உண்மையை பேசுவது கிடையாது. எங்களுக்கு அது தெரியும். ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். மற்ற உங்களோட ஆஸ்திரேலியாவில் பாலா விக்னேஸ்வரன் வந்து என்னுடைய நண்பர். நாங்கள் உண்டா படிச்ச ஆக்கள். என்ன அவனுக்கு நல்லா தெரியுமா? சொல்லு. நன்றி நன்றி. நிச்சயமாக அவரிடம் நாங்கள் அந்த தகவலை தந்து விடுகிறோம். நிச்சயமாக அவர்களுடன் பேசுவார். பாலா விக்னேஸ்வரன் தாயம் ரேடியோவில் இருக்கின்றார். அவர் நம்பர் தான். நாங்கள் போக்கஸ் தமிழ் தாயம் எல்லாம் கொண்டாத்தான் பயணிக்கின்றது. கேள்விகள் இதுகள் இப்படிப்பட்ட ஆக்கம் தாயம் வந்து எங்களுடைய இளைஞமான WGTSல ப்ரொமோஷனை முதல் செய்தது தாயம் ரேடியோ விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் பாலா விக்னேஸ்வரன் மகாஜனா காலேஜை சேர்ந்தவர், எங்களுக்கு தெரியும். எனிவே முரளி, இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட் டிஸ்கஷனை செய்தோம். சரியோ, நூலகங்கள்,
உங்களோட எழுநாக மற்றது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மகன் இன்றைக்கு போன கிழமை தான் 18 வயது அவர் வந்து 18 வருஷம் அவர் ஒரு மற்றொரு சின்ன பிள்ளையை காப்பாற்ற போய் தன் உயிரை மாய்த்து ஒரு 5 வயசு கூடினால அவர் போய் காப்பாற்றியுள்ளார். காப்பாற்ற போன இடத்துல இறந்து விட்டார். எனிவே எங்கள் வாழ்ந்த அனுதாபங்கள் முரளி உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் வேற பிள்ளைகளுக்கும் வாய்ப்புக்கும் அப்படி ஒரு இன்சிடென்ட் ஒருத்தருக்கும் அப்படி ஒரு நடக்கக்கூடாது. அது உங்களோட என்ன பொறுத்த மட்டும் சின்ன நிலையிருந்தே நீங்கள் ஒரு பேச்சில் கட்டிக்காரன். நாங்கள் பேச்சு போட்டிகள் நாடகங்கள் எல்லாம் நடத்த நாங்கள் சின்னனில் ஸ்போர்ட்ஸ் நாடகம் நடிச்சிருக்கிறோம். நான் தான் பிரதான பாத்திரம் வந்து வேலைக்காரன் வேலு. இவர் வந்து அதில் பெண் பாத்திரமா நடிச்சவர். 1898 நாடகம் எங்களுடைய நடேசா கல்லூரி 15 வயசு அப்ப எனக்கு அதான் முக்கியமான நாடகம். ஸ்ரீகாந்தலிங்கம் லண்டன்ல இருக்கிறவர் அவரு நடிச்சிருந்தவர். 1893 மற்றது ஸ்போர்ட்ஸில் நாங்கள் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மைன் போறோம் நாங்கள். அப்படி நல்ல சின்ன அந்த காலத்து வாழ்க்கை நல்ல ஒரு இன்பகரமா இருந்தது. டியூஷன்ஸ் அப்படி எங்களை படிப்பித்த நாராஜா மாஸ்டர் ஒரு இடதுசாரி கொள்கையை கொண்டவர். அவர் டியூஷனுக்கு போறோம் நாங்க வீடெல்லாம் லைட் எரியுது, ஒருத்தரையும் காணல. இவரையும் அவரையும் சேர்த்து எல்லாம 15 பேரை ட்ரக் வந்து அள்ளி கொண்டு போயிட்டாங்க. 14 கேஸ் 15 வயசுல இவரும் நாராஜா மாஸ்டர் 15 நாள் அன்றைக்கு பின்ன நான் தான் உடனே போய் ஒருத்தரையும் காணையில என்று போலீஸுக்கு கொண்டு போனவங்க இன்ஸ்பெக்டர் தாமரம் பிள்ளை, இன்ஸ்பெக்டர் பஸ்தியம் பிள்ளையாக்கள் தான் எங்களை விசாரிச்சது. அங்க கிங்ஸ் ஹவுஸ்ல தான் உடனே கொண்டு போனவங்க நேரடியாகவே. அப்படி முரளி வந்து சின்னல இருந்து போராட்டத்தோடையே பிறந்து போராட்டத்தோடையே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இடப்பட்ட காலங்களே உண்மையாகவே விடுதலை புலிகளுக்காண்டி உண்மையாக நம்பிக்கையை இருந்து படித்து யூனிவர்சிட்டியை படிப்பை மரவாசியோட விட்டு அது வந்தது. நான் போற வாய்ப்பு இருந்தது. நான் உள்ளுக்குள்ள இதாகிட்டேன் வந்து இலங்கையில நான் வந்து எல்லா கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல கடைசியா வெளிக்கடையில இருந்தால் 31 மாசம் ஜெயில இருந்தேன். பிறகு அதுல இருந்து இந்தியா போய் இந்தியாவில இருந்து விடுதலை இதுல வந்து குறிப்பா அவருடைய கருத்துக்கள் விடுதலை புலிகளை சார்ந்த ஆஸ்திரேலியாவில இருக்கும் உலகத்துல இருக்கிறவருக்கு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். நானும் ஜெயக்குமாரும் வேலை செய்திருக்கிறோம். எனக்கு ஜெயக்குமார் என்னுடைய நல்ல அவர் என்னோட வயசு கூடினாலும் நாங்கள் ஒரு அறையிலேயே படுத்த வேற சில இடங்களுக்கு பிரயாணம் செய்து வேலை செய்திருக்கிறோம். ஜெயக்குமார் எங்களுக்கு மெல்பர்னில் என்னுடைய குட் ஃப்ரெண்ட். அவர் லண்டனுக்கு வர முதலே எனக்கு தெரியும். நாங்களும் ஜெயக்குமார் எங்கள் போல ஆட்களுக்கு கருத்துகள் விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் சரியாத்தான் பயணித்தோம். அவர் சுவிட்சர்லாந்துக்கும் கனதரம் வந்திருக்கிறார். சுவிட்சர்லாந்துக்கும் வந்திருக்கிறார். நான் அவரோட வேற சில நாடுகளிலே உண்டா இருந்து வேலை செய்யணும். அப்படிப்பட்ட நிறைய பரிச்சயம் உள்ள முரளி. நாங்கள் உங்களை அடுத்த முறையும் இன்னொரு கூப்பிட்டு கதைப்போம். சில கேள்விகள் கேட்டிருந்தால் தெரியாது, சில பேர் கேட்பார்கள். ஆனால் நாங்கள் ஒருத்தரையும் எஸ்பெஷலி என்ன பொறுத்தமல்ல எங்களுடைய அமைப்பு யாரையும் கூப்பிட்டாலும் நாங்கள் ஒருத்தரை மனத்தாங்களோட போக அனுப்புவதில்லை. அறிவிப்பாளருக்கு பேர் சத்யபாலன். சத்யபாலன் 2 பேருக்கும் நன்றிகள். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து என்ன கூப்பிட்டு, நான் ஒரு பெரிய ஆள் இல்ல, நான் ஒரு சிறிய ஆள். கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு பெருசு சின்ன நன்றி இல்ல முரளி. உங்களை இத்தனை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நான் ஜெர்மனியில் இருந்த போது உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன். நான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி. Okay, comrade. See you next time. Thank you. Thank you. Thank you. Thank you so much. Thank you. நேர்கள் இதுவரை இலக்கிய அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு நடராஜா முரளிதரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு கலந்து சிறப்பித்ததை கேட்டீர்கள். நன்றி சத்யபாலன்.